ஒரு அனுபவம் உனக்கு கிடைச்சிருச்சு, ரட்சிப்பின் அனுபவம், இன்னர் அனாயிண்டிங், உட்புற அபிஷேகம் உனக்கு கிடைச்சாச்சு. ஆனால் இன்னொரு அபிஷேகம் உனக்காக தான் வச்சிருக்கிறேன், அது ஒரு செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ், அதை பார்த்து பயப்படாதன்றார் ஆண்டவர். அது உனக்கு தேவை, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா ஊழியம் செய்ய முடியும், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இந்த வல்லமை உனக்கு தேவைப்படுகிறது. இந்த வல்லமை நீ பெற்றுக்கொண்டனா நீ ரொம்ப நல்லா இருப்ப. 2026 is the year of anointing overflow. பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, ஒரு ஓவர்ஃப்ளோ எதிர்பாருங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓவர்ஃப்ளோ நான் எதிர்பார்க்குறேன், நம்ம சபைக்காக, என் குடும்பத்துக்காக ஓவர்ஃப்ளோ நடக்கும். இந்த அபிஷேகம்னா என்னது, இதில் எப்படி ஓவர்ஃப்ளோ ஆகுறதுன்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டு வர்றோம். அதனால் ஒரு புது சீரீஸ்குள்ளே நம்ம வந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அப்படின்னு, தி அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இதில் நம்ம கற்றுக்கிட்டு வர்றோம் பேசிக்கான மிக முக்கியமான ஃபவுண்டேஷனல் ட்ரூத். இதை கற்றுக்காம நம்ம ஞானத்தை வளர்த்துக்கொள்ள முடியாது. 2 விதமான அபிஷேகம் இருக்குது, இது 2மே ஒரு விசுவாசிக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று இன்னர் அனாயிண்டிங், இன்னொரு அனாயிண்டிங், அது பேர் என்னது, அவுட்டர் அனாயிண்டிங், உட்புற அபிஷேகமும் வெளிப்புற அபிஷேகமும். இது 2மே விசுவாசிக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது 2மே ஒரே செகண்டில் கிடைக்கிறது இல்லை, ஒரே நேரத்தில் கிடைக்கிறது இல்லை. ஆனால் கவனிங்க, ஒன்று அடுத்து ஒன்று பெற்றுக்கொள்ளலாம், ரொம்ப நாள் கேப் விட்டு காத்திருக்கணும்னாலாம் இல்லை. ஆனால் இது 2மே செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத இன்னைக்கு முதல்ல நான் தெளிவுபடுத்தலான்னு விருப்பப்படுறேன். அதுக்கப்புறம் எப்படி இந்த பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை, இந்த பரிசுத்த ஆவியின் வெளிப்புற அபிஷேகத்தை, இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலை எப்படி ஒரு விசுவாசி பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி உங்களுக்கு அருமையாக கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து நான் டீச் பண்ண போகிறேன். ஹவு டு ரிசீவ் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஏற்கனவே பெற்றுக்கொண்டவங்களுக்கு ரொம்பவே ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே வருவீங்க, ஆமாம் ஆமாம் இப்படி தான் நடந்துச்சு. அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப தேறினவர்களாக மாற முடியும். அதுக்காக தான் இந்த டீச்சிங்ஸில் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அருமையாக நமக்கு கொடுத்துட்டு வர்றாரு. இப்போ நல்லா கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உட்புற அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம், இன்னர் அனாயிண்டிங் கிடைச்சிருச்சு. யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ நம்ம எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் அங்கலாய்க்க தேவையில்லை, இப்போ வருவாரோ வரமாட்டாரோ வருவீரோ அப்படின்னு சந்தேகத்தில் இருக்க தேவையில்லை. வந்துட்டார், நமக்குள்ளே தான் இருக்கிறார், நம்மளை விட்டு போகிறதில்ல. என்ன பாவம் பண்ணாலும் ஆவியானவர் நம்மளை விட்டு போகிறதில்ல. பாவம் பண்ணும்போது ஆவியானவர் நம்மளை விட்டு போயிட்டா எப்படி பாவத்தை ஜெயிக்கிறது? உள்ளே இருக்கிற ஆவியானவர் பாவத்தை ஜெயிக்க சொல்லி கொடுத்து பரிசுத்தமாக நம்மை வாழ வைக்கிறார், இயேசுவை போலவே நம்மை மாற்றுகிறார். ஆனால் இந்த வெளிப்புற அபிஷேகம்ன்றது இது இன்னொரு அனுபவம், செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் இஸ் a செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி பெற்றுக்கொள்றதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் முதலாவது இந்த 2 வசனங்கள் நம்ம பார்த்துலாம் வாங்க. ஜான் 20:22, யோவான் 20:22. அது முடிச்ச உடனே லூக்கா 24:49 நம்ம படிக்க போகிறோம். ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஜான் 20:22 படிக்கிறோம். இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவர்கள் மேல் அவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம். அந்த நேரம் அவங்க ரட்சிப்பின் நேரம். பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வந்துட்டார், ரட்சிக்கப்பட்ட போதே உள்ள வந்துட்டார் அவங்களுக்குள்ள. ஆனால் அவர் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க பாருங்க. ஜான் சாப்டர் 14 verse நம்பர் லூக் 24:49 பாருங்க. இப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னார் இல்லையா? இப்போ நான் அனுப்புறேன்றார். அது என்னது? நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அப்போ இது வேற அனுபவம். எல்லாரும் சொல்லுங்க, இட்ஸ் a செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, தமிழில் சொல்லுங்க, இது வேற ஒரு அனுபவம். அப்போ ரட்சிக்கப்பட்ட போதே இந்த அனுபவம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட போது உட்புற அபிஷேகம் தான் கிடைச்சிச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒருத்தர் அவருடைய ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறார். ரொம்ப பாப்புலரானவர், அவர் பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியும். நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாரு. நிறைய பாடல்களை பாடியிருக்கிற இந்த அருமையான நபர் பாருங்க. ஒரு டீச்சிங் எடுக்கும்போது அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த அபிஷேகம் அப்படின்ற இந்த அனுபவத்தை நிறைய பேர் அப்யூஸ் பண்ணிடுறாங்க, துஷ்பிரயோகம் பண்ணிடுறாங்க இல்லையா? என்னென்னவோ நடக்கிற மாதிரி ஆயிடுது. அதெல்லாம் வீடியோவில் காமிச்சிடுறாங்க வேற. கரெக்டாக இல்லையா? இப்போ கர்த்தருடைய வல்லமை நம்ம எது தொட்டாலும் அது மூலமாக அவர் வேலை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் கர்ச்சிப்பை தொட்டால் கூட அது மூலமாக பிசாசுகள் ஓடினதை நம்ம பார்க்குறோம். அதுக்குன்னு போன இடத்துலலாம் ஒரு கர்ச்சிப்பை கொடுத்தது பார்க்குறீங்களா? பேதுரு கொடுத்தாரா கர்ச்சிப்பை? யாக்கோபு கொடுத்தாரா? இல்லை.
அந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் ஆவியானவர் அப்படி நடத்தினார், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், எல்லாருக்கும் கர்ச்சிப்பெல்லாம் கொடுத்து நம்ம அனுப்புறதில்ல. ஒரு நாள் ஆவியானவர் உணர்த்தி அப்படி செய்ய சொன்னார்னா கண்டிப்பாக செய்யலாம், அதில் வல்லமை இருக்குது. ஆனால் அது ஒரு சிஸ்டமாக நம்ம மாற்றுறதே இல்லை. அந்த நேரத்தில் அப்படி சூஸ் பண்ணுறார், ஆவியானவர் வேலை செய்கிறார். ஆனால் சில இடங்களில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சிஸ்டமாக ஏற்படுத்தினா அப்படி சீடியை பிடிச்ச உடனே அப்படியே சாக்கச்சு அப்படி கீழே விழுற மாதிரி. இப்போ இதெல்லாம் பார்த்த உடனே என்ன ஆயிடுது, ஒரு தடவை அன்னைக்கு ஒரு தடவை நடந்திருக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதை ஒரு சிஸ்டமாக ரெகுலராக இது நடத்துகிற மாதிரி பண்ண உடனே இதில் கொஞ்சம் நடிப்பு கலந்துருக்கிற மாதிரியெல்லாம் தெரிய வந்துடுது. அப்புறம் இது என்ன கதை இது இல்லையா, அப்படியே சர்ச்சு ஃபுல்லாக உருண்டி பரண்டுறாங்க, ஆராதனை சரியாக பண்ண முடியல, பிரசங்கத்தை சரியாக கேட்க முடியல, சடார்னு ஒருத்தர் கத்துறாங்க, அப்படியே எந்திரிச்சு அப்படி ஓடுறேன் இப்படி ஓடுறேன். இப்படி நடக்கும்போது என்ன ஆயிடுது, இதெல்லாம் ஆவியானவர்னு சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் நடக்கிறத பார்த்தோன்னு அவர் என்ன சொல்லிட்டாரு, பார்த்தீங்களா, அபிஷேகம் அபிஷேகம் ஜனங்க பின்னாடி போகாதீங்க அப்படின்றார். அவர் சொல்றார், அபிஷேகம் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு, அதே போதும் அப்படின்றார். இப்போ அவர் சொன்ன தப்பா இல்லை ராங்கா? இது நான் கரெக்டாக கேட்குறேன், நீங்கள் ட்ரிக் ஆகிட்டீங்களா? ஓகே, இப்போ அவர் சொன்னது கரெக்டா ராங்கா? ஒரு வகையில் கரெக்ட். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. எந்த அபிஷேகம் அது? உட்புற அபிஷேகம், இன்னர் அனாயிண்டிங். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, இன்னொரு அபிஷேகம் இல்லை, இன்னொரு அனுபவம் இல்லை, ஆவியானவர் நிரப்புறாரு, அந்த அபிஷேகம் இல்லைன்னு சொல்லிட்டார் அவர். இதோட நீங்கள் நிப்பாட்டுங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா இதை நிறைய பேர் துஷ்பிரயோகம் பண்ணுறது அவர் அப்படி நினச்சிட்டார். ஆனால் நம்ம பார்க்குறோம் பாருங்க, வேதத்தில் பார்த்து நம்ம தெளிவை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். யோவான் 20:22 என்ன சொன்னார், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு. ஆனால் லூக்கா 24 சொல்றார், போய் காத்துருங்க எருசலேம்ல, உன்னதத்திலிருந்து உங்களுக்கு வல்லமை தரிப்பிக்கப்படுற வரைக்கும் நீங்க காத்துருங்க. அப்போ இது இன்னொரு அனுபவம். there is another anointing called outer anointing. அதை இப்படி கூட சொல்றோம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் நம்ம சொல்ல முடியும். baptism of the holy spirit. 3 ப்ரூஃப் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னொரு வருஷத்துக்கு வாங்க, ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse number 17. பவுல் அப்படின்றவர் சவுலா இருந்தார், அப்ப ரொம்ப பிரச்சனை பண்ணிருந்தார், கொலைகாரனா இருந்தார். ஒரு நாள் தமஸ்கு அப்படின்ற ஒரு ஊருக்கு போய் அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களெல்லாம் உபத்திரவத்துக்குள்ள அவங்கள கொண்டு போகலாம், அவங்கள சாவடிக்கலான்ற எண்ணத்தில் அவர் போயிருக்கிறார். ஜெயிலில் கொண்டு வரலான்னு சொல்லி அவர் எண்ணத்தில் போயிருக்கிறார். போகிற வழியில் ஜீசஸ் ஆன் த வேலையை மீட் பண்ணுறார். ஆன் த வேலை வானத்து ஜன்னலை திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வெளிச்சத்தில் ஒரு பட்டின் கீழே விழுந்துட்டார் அந்த மனுஷன். கீழே விழுந்து, ஆண்டவரே நீர் யார்? நான் தான் இயேசு, நீ என்ன தான் துன்பப்படுத்திட்டு இருக்கிற, ஆனால் நான் உன்னை எனக்கு ஒரு பாத்திரமாக பயன்படுத்த போகிறேன், உனக்கு ஊழியம் செய்யும்படி நான் ஒருத்தரை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன், நீ போ, நீ என்ன செய்யணும்னு அவரே வந்து சொல்லுவார்னு ஆண்டவர் அனுப்பி விடுறார். அவர் பேர் வந்து அனானியா. ஞாபகம் வச்சுங்க, அவர் பேர் என்னது? ஹனானியா. இந்த ஹனானியான்றவர் தான் தமஸ்குடைய முதல் பிஷப் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் மிகப்பெரிய ஊழியக்காரன் டமஸ்கஸ் பட்டணத்தில். ஸோ இவர் கண்ணை தெரியல பாருங்க, பரலோக வெளிச்சம் வந்ததுனால ஆண்டவரே என்ன பண்ணிடுறாரு, கொஞ்சம் ஸ்கேல்ஸ் அப்படி போட்டு பிளாக் பண்ணி விட்டுறாரு கண்கள், இல்லைனா கண்ணு போயிடும் அப்படின்ட்டு ஆண்டவரே ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்றாரு. இவர் அந்த ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் வர்றாரு பாருங்க, அனானியா வந்து எப்படி ஜெபிக்கிறாருன்னு பாருங்க. இப்போ சவுல் இயேசுவுடைய குரலை கேட்டாரு, ரட்சிக்கப்பட்டுட்டார். அது உங்களுக்கு ப்ரூஃப் நான் காமிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னொரு அனுபவத்தை பாருங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, பிரதர் சால், why? Because he is now a part of the family. He is already saved. ரட்சிக்கப்பட்டதுனால தான் பிரதர்னு பேசிக்கிறோம், சிஸ்டர்னு பேசிக்கிறோம் இங்கே. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நம்மளுடைய தகப்பன் பரலோக பிதா, நம்மளுடைய மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து, நம்மளுடைய நெருங்கிய நண்பன் ஆவியானவர். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்லுங்க, பிரதராக இருந்தால் பிரதர்னு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிறோம். அதனால தான் அவர் சொல்றாரு, பிரதர் சால், he is already saved. ரட்சிக்கப்பட்டவர். ரட்சிக்கப்பட்டவர்கிட்ட சொல்றாரு, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார். எல்லாரும் சொல்லுங்க, அது இன்னொரு அனுபவம். ரட்சிக்கப்பட்டதே போதும், அதுலேயே உனக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சிச்சு, அதோட நிப்பாட்டிடுன்னு சொல்ல, உனக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் தேவைப்படுகிறது. அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, அது இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ். சரி வாங்க இன்னொரு வசனத்துக்கு போகலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 19, அப்போஸ்தலர் 19 அதோடைய முதல் வசனத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம். அருமையான ஒரு சம்பவம் பாருங்க. இதுலையும் நான் காமிக்க போகிறேன் எப்படி இந்த அவுட்டர் அனாயிண்டிங்கிறது இன்னொரு அனுபவம் அப்படின்னு, செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போலோ என்பவன், அப்போலோன்றவர் யாரு? ஹாஸ்பிட்டலுங்களை ஆரம்பித்தவர் இல்லை, ஓகே, நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் தான். ஆனால் சொல்கிறேன், அப்போலோன்றவர் ஒரு பிரசங்கியார், நல்ல தீர்க்கமாக பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு தேவ மனிதன். இந்த அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில்
பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, சீஷர் என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ஏன்னா ஆக்ட்ஸ் புத்தகத்தில் சீஷர்னு வந்தாலே அவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். ஸோ தேவர் பிலீவர்ஸ், தே பிலீவ்ட் இன் ஜீசஸ். இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசிகள் தான் இவங்க. அதனால தான் சீஷர்கள் அப்படின்னு ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அவர் கேட்குறாரு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். இப்போ நமக்கு தெரியும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். ஆனால் இவர் கேட்ட அர்த்தம் வேற. இவர் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறாரு. வர்ற வசனங்களும் நீங்கள் கற்றுக்குவீங்க பாருங்க. அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்படின்னா யார் அவரு அப்படின்னு கேட்குறாங்க இவங்க. தெரியாதே. அப்பொழுது அவன் ஆனபடியால், கரெக்டா, ஆனபடியானால், அப்படியானால். பார்த்தீங்களா எவ்வளோ விஷயம் இருக்குது தமிழில். நீங்களாம் ஜெபிக்கல எனக்கு நேற்று, நான் தெரிஞ்சிச்சு பாருங்க. அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்புறம் ஞானஸ்நானம், இந்த தண்ணீர் ஞானஸ்நானமே சரியா பெற்றுக்கொள்ள அவங்க, சரி ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டாங்கன்னு போடல, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஆனால் இன்னும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள ஞானஸ்நானத்தையும் பவுல் கொடுத்துட்ட பிறகு பாருங்க, அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது, படிங்க எல்லாருமே, பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். உள்ள இருக்கிறாரு, ஆனா இப்ப வல்லமை மேல வந்துச்சு. இதுதான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், அவுட்டர் அனாயிண்டிங் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாத்தீங்களா, இது ஒரு செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஞானஸ்நானம்ன்ற வார்த்தை ஒரிஜினல் கிரீக்ல வந்து பேப்டிசோனா டு இமர்ஸ் ஆர் டு சப்மர்ஜ், மூழ்கடிப்பது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நம்ம சொல்றோம் தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் அப்படின்றோம் நம்ம. ஓகே, சில பேர் அவசரப்பட்டு முறுக்கு ஞானஸ்நானம்னு நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு பாஸ்டர் முறுக்கு நிப்பட்டெல்லாம் எதோ தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி சாப்பிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு போகலாம். ஆனால் இது முழுக்கு ஞானஸ்நானம். இப்போ பாருங்கள், தெளிப்பு ஞானஸ்நானம்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, முழுக்கு ஞானஸ்நானம்னு சொல்லுவாங்க. தெளிப்பெல்லாம் ஞானஸ்நானமே இல்லை. இமேஜின் பண்ணுங்க, உங்கள் பையனை போய் குளிச்சுட்டு வாடான்றீங்க, அவன் உள்ளே போய் மூஞ்சில் தண்ணி தெளிச்சு வெளியே வந்து குளிச்சாடா பாருங்க ஸ்நானம் பண்ணிட்டேன்னா என்ன சொல்வீங்க நீங்கள்? தெளிச்சுட்டு வந்து குளிச்சுட்டேன்னு சொல்லாத, கரெக்டா இல்லையா? அப்போ தெளிப்புன்றது தெளிப்பு தான், அதை ஞானஸ்நானம்னு சொல்லவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க அதை. ஆனால் இந்த ஞானஸ்நானம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? மூழ்கடிப்பது அப்படின்னு அர்த்தம், மூழ்கடிப்பது. அதனால தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏற்கனவே நிறைய இடத்துல வந்து தெளிப்பு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ பைபிளை நம்ம இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம்னா இருக்கிற மாதிரியே டிரான்ஸ்லேட் பண்ணால் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணாங்க, புது வார்த்தை அவங்களே கண்டுபிடிச்சாங்க. இங்கிலீஷில் பேப்டிசோன்ற வார்த்தையை இம்மர்ஷன் போட்டுட்டா யாரும் படிக்க மாட்டாங்கன்ட்டு பேப்டிசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க கிரீக்லேருந்து அவங்க கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் விஷயம், இதுதான் கதை. இப்போ ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கிறதுன்னு அர்த்தம். அவர் நமக்குள்ள வர்றது வேற, ஆனா அவருக்குள் நாம் நிறைந்திருப்பது வேற. அதுதான் அவுட்டர் அனாயிண்டிங். இந்த டைட்டானிக் கப்பல், இது உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம். நிறைய பேர் அது ஒரு படம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா டைட்டானிக்ன்றது உண்மையாவே மூழ்க சாத்தியமே இல்லாத ஒரு கப்பல் அப்படின்னாங்க. இந்த கப்பல் மூழ்காதுன்னாங்க, உண்மையாவே அன்சிங்கபிள் அப்படின்னாங்க. பிராக்டிக்கலா கடவுளே நினைச்சாலும் மூழ்கடிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் அந்த கேப்டனு. கடவுள்லாம் வர தேவையில்ல, ஐஸ் கட்டியே மூழ்கடிச்சிச்சு. அது வேற கதை. அதில் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா அந்த இடத்த அப்படியே பிளாக் பண்ணிட்டு கப்பல் மிதக்கும் அப்படின்னாங்க. அப்படி தான் சொன்னாங்க அவங்க. ஆனால் இவங்க ரொம்ப அஜாக்கிரதையாக வேகமாக போய் ஒரு ஐஸ் கட்டியில் இடித்து அதை பனி பாறையில் மோதி அப்புறம் தண்ணீர் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா கவனிங்க, தண்ணீர் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஹீரோயின் பலகை மேலே தப்பிச்சிச்சு, ஹீரோ தண்ணியில் செத்தான். அது கட்டுக்கதை. ஒரிஜினலாக எப்படி நடந்ததுன்னா ரொம்ப சிம்பிள் தான். தண்ணீர் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துச்சு, ஆனால் கப்பல்னு மூழ்கவே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தண்ணீருக்குள்ளே கப்பல் மூழ்கி போயிடுச்சு. முதல் தண்ணி உள்ளே வந்துச்சு, அப்புறம் தண்ணிக்குள்ளே அது போயிடுச்சு. வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? முதல்ல என்ன நடந்தது, தண்ணீர் உள்ளே வந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிக்கப்படும் போது எல்லாரும் உங்கள் உள்ளத்து மேலே கை வச்சு சொல்லுங்க, ஆவியானவர் உள்ளே வந்துட்டாரு. புரிஞ்சுதா? இப்போ அடுத்த சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ
நான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது நான் நிரப்பப்படுகிறேன், நான் அவருடைய வல்லமையால மூழ்கடிக்கப்படுகிறேன். ஐ எம் பீயிங் ஃபில்ட் வித் தி ஹோலி ஸ்பிரிட். ரட்சிக்கப்பட்ட போது ஹோலி ஸ்பிரிட் ரெசிடென்ட், நமக்குள்ள வாசம் செய்கிறார். ஆனால் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட போது, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது, ஆவியின் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது ஹோலி ஸ்பிரிட் பிரசிடென்ட்டா இருக்கிறார். அப்படின்னு அர்த்தம், அவர் நம்மை நிரப்பி வழி நடத்துகிறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதனால தான் இந்த அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு 4 ரகசியங்களை, 4 திறவுகோல்களை உங்களுக்கு கொடுக்கலான்னு விருப்பப்படுறேன். கம் ஆன், ஏதிங்க பார்க்கலாம். 4 keys to receive the baptism of the Holy Spirit. 4 ரகசியங்கள்னா 4 திறவுகோல்கள். How to receive the baptism in the Holy Spirit. முதலாவது இதுதான், ஏற்கனவே நம்ம பார்த்தது. ஆனால் இது இல்லாமல் நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போக முடியாது. ஏதிங்க பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, realize that you have the Holy Spirit in you already. ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் அப்படின்றத நீங்க உணரணும். பாருங்க, உங்களிடத்தில் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் இருப்பதை உணருங்கள். இந்த அபிஷேகம் வேணும்ன உடனே நீங்க ஒரு அங்கலாய்ப்புக்குள்ள போயிடாதீங்க. ஐயோ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஆவியானவர் என்ன பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா, ஐயோ நான் அவங்கள அளவுக்கு பக்திமானா இல்லையே, இவங்கள அளவுக்கு நான் ஒரு புத்திமானா இல்லையே, அந்த அளவுக்கு நான் பைபிள் படிக்க மறந்துட்டேனே, இது வெறும் பாஸ்டருங்களுக்கா, வெறும் பாஸ்டர்மாங்களுக்கா, எனக்கு இல்லையா. ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. முதல்ல இதை ஞாபகம் வச்சுங்க. ஆவியானவர் எங்கேயோ வெளியே எங்கேயோ சுற்றி தெரிஞ்சுன்னு இல்லை, உங்களுக்கு உள்ளதான் இருக்கிறார். இதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சமாதானம் வராது. முதலாவது சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள்ளதான் இருக்கிறார். விசுவாசிகளான அத்தனை பேரும் இதை தைரியமா சொல்ல முடியும். ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார், உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிறார். பாருங்க இந்த வசனத்தை பாருங்க, யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்ட உடனே என்ன நடந்துச்சு, அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் கை உயர்த்தி காமிங்க இந்த நேரத்தில். கமான், அவரை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்க தேவனுடைய பிள்ளை. அதே நேரத்தில் என்ன நடந்துச்சு பாருங்க, எல்லாரும் வாங்க, ரோமர் 8:16. அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட போது, பிள்ளைகளான போது என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே, அவர் எப்ப வந்தாரு, ரட்சிக்கப்பட்ட போதே வந்தார். ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்ப எங்க இருக்கிறார் இந்த ஆவியானவர்? நம்மளுடைய ஆவியில இருக்கிறாரு. என்ன சாட்சி கொடுக்கிறாரு? ஆமா, நீ ஆண்டவருடைய பிள்ளை தான். பார், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? 100%, 100% நிச்சயம். எத்தனை பேர் நிச்சயமா சொல்ல முடியும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? இன்னொரு தடவை, எத்தனை பேர் 100% சொல்றீங்க நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி? எஸ். யார் உங்களுக்கு கேரண்டி கொடுத்தது? எப்படி தெரியும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு? வாட்ஸ் த கேரண்டி? பரலோகத்தில் நான் ஏதாவது சர்டிஃபிகேட் சைன் பண்ணி கொடுத்தாரா? ஏதாவது தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி? ஹவு டு யூ நோ? யூ நோ தி ஆன்சர். உங்களுக்கு தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும்ன்றது உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இன்னைக்கு இயேசு வந்தார்னா பரலோகத்துக்கு போறது நிச்சயமா இல்லையா? கம் ஆன் சொல்லுங்க. கிறிஸ்டியானிட்டி நிச்சயமானது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆமென். கிறிஸ்தவன்றது நிச்சயமானது. இயேசு எனக்கு இறங்கி வந்தார். எல்லாம் சொல்லுங்க, நிச்சயமா. எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். சொல்லுங்க, நான் அவரை விசுவாசிக்கிறேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். 100%. ஆமென். 100% எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? யார் சொல்லி கொடுத்தது? யார் சொன்னது? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று யார் சொன்னது? ஆவியானவர் தாமே, நம்முடைய ஆவி. எல்லாரும் உங்க உள்ளத்து மேல கை வச்சு சொல்லுங்க, எனக்கு தெரியும், என் ஆவியில எனக்கு தெரியும். ஆவியானவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கவனிச்சிங்களா? எப்போ வந்துச்சு இந்த இன்னர் அனாயிண்டிங்? ரட்சிக்கப்பட்ட போது, பிள்ளைகள் ஆன போதே கர்த்தர் ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார். அப்போ இந்த அவுட்டர் அனாயிண்டிங் சொல்றீங்களே பிரதர், உள்ளதான இருக்கிறாரு. எப்படி ஆவியின் வல்லமை எனக்கு மேலே வரும்? எப்படி இதை நான் பெற்றுக்கொள்றேன்? அப்போ என்ன நடக்குது? ஆவியின் ஞானஸ்நானத்தின் நேரத்தில் என்ன நடக்குது தெரியுமா? பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் டைம்ல என்ன நடக்குதுன்னா, ஏற்கனவே உள்ள இருக்கிற ஆவியானவர் அவருக்கு அர்ப்பணிச்சு, ஆவியானவரே நான் நிரப்புங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆவியானவரே நீங்க வெறும் உள்ள வாசம் பண்ணா மட்டும் போதாது, என்னை வழி நடத்துங்க, என்னை ஒரு சாட்சியாக மாற்றுங்க, உங்க வல்லமை எனக்கு வேணும், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் நீங்க சொல்லும் போது ஹோலி ஸ்பிரிட்டுடைய பேப்டிசம் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன தெரியுமா? உள்ள இருக்கிற ஆவியானவர் நிரப்ப ஆரம்பிக்கிறார். எங்க இருந்து? வெளியே இருந்தா உள்ள இருந்தா? உள்ள இருந்தே நிரப்ப ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு ஒரு சில போனஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்கலான்னு விருப்பப்படுறேன். ஏதுங்க? Bonus point number 1. You don't have to number these points, but here are a few bonus points. Okay, write this down. The Holy Spirit is received at salvation. ரட்சிக்கப்பட்ட போது நீங்க பெற்றுக்கொண்டீங்க அவரை. The Holy Spirit is released
at baptism. ஆனா ஆவி ஞானஸ்நானம் பெறும்போது உள்ள இருக்கிற ஆவியானவருக்கு நம்ம ரிலீஸ் கொடுக்குறோம். நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியா. அப்போ உள்ள இருந்து அவர் நம்மை நிரப்புகிறார், உள்ள இருந்து அவர் நம்மை நிரப்புகிறார். உங்களுக்கு வேதத்திலேருந்து உங்களுக்கு நான் தெளிவான ப்ரூஃப் நான் கொடுக்குறேன். பை த வே, நம்மளுடைய நோட்ஸ் உங்களுக்கு வெப்சைட்டில் எவ்ரி வீக் அவைலபிள் ஆகுது. அதனால் இன்னும் நீங்கள் நல்லா டீட்டெயிலாக நோட்ஸ் எழுதுறதுக்காக அதை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். வாங்க ஜான் 7:37 வாங்க. யோவான் 7:37 பாருங்க. ஜான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். முதல்ல அந்த தண்ணீரை குடிங்கன்றார். நான் கொடுக்குற அந்த ரட்சிப்பின் தண்ணீரை குடிங்கன்றார். இது ரட்சிப்பு. அடுத்தது பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது பாருங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ, எல்லாரும் நான் தான் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த நேரத்தில். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து, கமான் உங்க உள்ளத்து மேல கை வைங்க. உங்களுக்கு இருக்குது ஒரு உள்ளம், கை வைங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்படின்னா விசுவாசி ஆயிட்ட பிறகு தண்ணீர் நமக்குள்ள வந்தாச்சு, ஆவியானவர் வந்துட்டாரு. ஆனா உள்ள இருக்கிற ஆவியானவர் நதியாக புரண்டோடுகிறாரே, அதுதான் அந்த ஆவியின் ஞானஸ்நானத்தின் அனுபவம். உள்ள இருந்து நம்மை நிரப்புகிறார். இது எது பிரதர் ஆவியானவர் பத்தினா, அடுத்த வசனத்திலேயே நம்ம படிக்கிறோம். இது எதை பத்தி சொன்னாராம்? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆமென். What happens at the baptism of the Holy Spirit? The Holy Spirit in you begins to flow as a river. ஒரு நதியை போல புரண்டோடி ஒரு வெள்ளமாக நம்முடைய சரீரத்தையே நிரப்புகிறார். ஆத்மாவையும் நிரப்புகிறார், சரீரத்தையும் நிரப்புகிறார். ஆத்மாவை நிரப்பும் போது தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஞான வார்த்தைகள், வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ், விஸ்டம், சூழ்நிலை எப்படி சால்வ் பண்றது எல்லாம் ஞானம் வருது. சரீரத்தில் வரும்போது நீங்க தொடர்றனால ஆசீர்வதிக்கப்படுது, நீங்க ஜெபம் பண்ணும்போது விடுதலை நடக்குது, நீங்க போற இடத்துல எல்லாம் பிரசன்னத்தை சுமந்துட்டு போறீங்க. உள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மை உள்ள இருந்து நிரப்ப ஆரம்பிச்சார்னா அதுதான் பரிசுத்த ஆவியின் வெளிப்புற அபிஷேகம், அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு அது இன்னைக்கு? ஆமென். இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்க. விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புரண்டோடும். அப்ப ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிறவர் நம்மை நிரப்புகிறது தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இன்னொரு போனஸ் பாயிண்ட் எழுதிங்க பார்க்கலாம். The baptism of the Holy Spirit is not a rain from above but a river from within. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது மேலிருந்து வரும் ஒரு மழை அல்ல, மாறாக உள்ளிருந்து வரும் நதி, உள்ளிருந்து புரண்டோடும் ஒரு நதி. It's not a rain that comes from outside, it's a river that flows from within. அப்ப இது ஒரு தடவை நடக்குது, ஆனா பல தடவை நீங்க நிரப்பப்படலாம். இன்னொரு தடவை சொல்றேன். ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் எத்தனை தடவை? ஒரே தடவை. ரட்சிப்பு எப்படி ஒரே தடவையோ, ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசமும் ஒரே தடவை தான். ஆனால் தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் ஆண்டவரை தேடி அந்நிய பாஷை பேசும்போதெல்லாம் திரும்பவும் ஆவியானவர்களை நிரப்ப ஆரம்பிப்பார். அப்போ ஒரு தடவை அபிஷேகிக்கிறார், ஆனால் பல தடவை நம்மை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் பாருங்க, சீஷர்கள் அவர்கள் கூடின இடம் அசைக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் இருக்கும். இது நான் திரும்ப திரும்ப ரொம்புறாங்களேன்னு பார்த்தா எப்படி? அது ஒரு தடவை அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னா அந்த அபிஷேகம் தேவைப்படுற நேரத்துலலாம் நம்மை நிரப்புகிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை பயன்படுத்துகிறது. அப்ப எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் மெனி ஃபீலிங்ஸ். ஒரு அனுபவம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்படின்றது, ஆனா பல தடவை அதுல இருந்து நிரப்புதல்களை நம்ம அனுபவிக்க முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பெந்தகோஸ்தே அன்னைக்கு ஆவியின் அபிஷேகத்தையும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா எப்பெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அப்பெல்லாம் ஆவியானவர்களை நிரப்புகிறார். அதனால என்னாச்சு? அப்போ ஆவியானவர் நிறைய கெச்சாருன்னு அர்த்தம் இல்லை. அன்னைக்கு கொஞ்சம் கெச்சாரு, இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கெச்சாரு, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கிடைப்பாரோ. அவர்னா சீரியல், அவர் பாட்டா வரதுக்கு இல்ல, அவர் ஒரு நபர். அப்ப இது ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா? இட் இஸ் நாட் a matter of we getting the Holy Spirit more, it's a matter of Holy Spirit getting more of us. பாருங்க, அதை நான் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் பாருங்க. அந்த போனஸ் பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க. ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மளை தேவைப்படுகிற நேரத்தில் நிரப்பும் போது என்னவோ அவர் நம்மளுக்கு நிறைய கெச்சாருன்னு அர்த்தம் இல்லை. நம்மளுடைய வில்லிங்னஸ், நம்மளுடைய சரண்டர் அவருக்கு இன்னும் அதிகமாக கிடைச்சிட்டு இருக்குது. அதனால தான் இங்கிலீஷில் இப்படி நம்ம படிக்க முடியும் பாருங்க. The Holy Spirit baptism is not a matter of you getting more of the Holy Spirit, but a matter of the Holy Spirit getting more of you. அப்படின்னா அர்ப்பணிக்க இன்ஃபீலிங்ஸ் அதிகமாகும். அர்ப்பணிப்பு தான் ரகசியமான விஷயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. முதல் மெயின் பாயிண்ட்டை நம்ம பெற்றுக்கொண்டு வந்த நேரத்தில் என்னது? அது ஏற்கனவே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார்.
அவர் இல்லையே நான் யோசிக்க தேவையில்ல. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே ஒரு ஆறாக என்ன நிரப்புறது தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஞான ஸ்நானம். இப்போ ரெண்டாவது சத்தியத்துக்கு நம்ம வர்றோம். அப்படியே கண்டினியூ ஆகுது பாருங்க. அதுல இருந்து முதலாவது வந்து he is already there, you realize that. நம்ம ரியலைஸ் பண்றோம். ரெண்டாவது என்ன தெரியுமா, முக்கியமானது பாருங்க. அவர் ஏற்கனவே உள்ள இருக்கிறாரு, அதனால ரிலாக்ஸ் பண்ணுங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும். எழுதிங்க ரெண்டாவது பாயிண்ட், ரிலாக்ஸ் இன் தி ஃபாதர்ஸ் ப்ராமிஸ். ரிலாக்ஸ் இன் தி ஃபாதர்ஸ் ப்ராமிஸ். தமிழ்ல எப்படி அது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம், பிதாவின் வாக்குறுதியில் ஓய்வெடுங்கள். ரிலாக்ஸ்டா இருங்க, கவலையை விடுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. அட யாராவது யோசிச்சு பார்க்க முடியுமா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்க்கும் ரிலாக்ஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுதா? நம்ம பழக்கப்பட்ட வட்டாரங்களில் சொல்கிறேனே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னு ரிலாக்ஸ்ன்ற வார்த்தையே இல்லை. கரெக்டாக இல்லையா? வாங்க, ஓடி வாங்க, இப்பொழுதே முட்டி போடுங்க, ஜெபிங்க, கத்துங்க, கதறுங்க, கூச்சல் போடுங்க, மண்டையாட்டுங்க, கமான், ஓ வாங்க, ஆவியானவர் போயிடுவாரு. பபுல்கம் மென்னு இருக்கிற போயிடுவார் ஆவியானவர், துப்பிடு துப்பிடு, இப்போ முட்டி போடு முட்டி போடு முட்டி போடு, கத்து கதறு கத்து கதறு. இப்படி தான் நம்ம பார்த்துருக்குறோம். நான் பல சபைகள் அட்டன் பண்ணியிருக்கிறேன், பல கூட்டங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறேன், பல குரூசைடுகள் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆவியானவர் அபிஷேகம் வேணுமா, வா ஓடி வான உடனே முதல் வர்ற கும்பம் மூஞ்ச பார்த்தீங்கன்னா எல்லாம் அடி வாங்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அபிஷேகத்துக்காக. எந்த அடி இருந்தாலும் வாங்கும்போது அடி அப்படி நான் வாங்க ரெடியாக இருக்கிறேன். ரிலாக்ஸ்ன்றது சம்மந்தப்பட்ட மாட்டேன். பார்த்துருக்கீங்களா? ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம்க்கும் ரிலாக்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கான். வந்து நீ அடி வாங்கணும், நீ முட்டி போட்டு கத்தி கதறி மூஞ்செல்லாம் வீங்கி கண்ணெல்லாம் ரெட் ஆனா ஒரு வேளை ஆவியானவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இப்படியே டெய்லி பண்ணு, அவர் வந்தா வருவார். ரிலாக்ஸ் சொல்ற மாட்டாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆனா ஜீசஸ் சொல்றாரு, ஒரு தடவையாவது அவங்கள பார்த்து கஷ்டப்படுனாரா, கண்ணீர் விட்டு கதறினாரா? என்ன சொன்னார்? இது வாக்கு தத்துவம்னாரு. திரும்பி வாங்க அந்த வசனத்துக்கு. லூக்கா 24:49 அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை பார்த்தீங்களா, நீ பிரயாசத்தில் பெற்றுக்கொள்வதைன்னு சொல்ல, நீ கத்தி கதறுவதனாலும் சொல்ல, என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அத்தனை வேலையும் அவர் செய்கிறாரு, நான் அனுப்புகிறேன். நீங்களோ இப்ப சொல்ற நம்ம என்ன பண்ணணும், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் கத்தி கதறி கூச்சல் போட்டு மண்டையாட்டி ஜெபித்து வருந்தி வேதனைப்பட்டு உருண்டி பெரண்டி முட்டி போட்டு நீங்கள் அழுகிற வரைக்கும் கிடைக்காது. பச்சு கவனிச்சுங்கிறீங்களா நான் பிரசங்கம் பண்றத? அப்படி இல்லவே இல்லை. எருசலேமில் இருங்கள். இல்லாண்டவரே எருசலேமில் தாக்குற என்ன பண்றது, நான் பண்ண சொன்னா உன்னை இல்லை ஆண்டவரே இருங்க, இருக்கிற ஆண்டவரே இல்லை ஆண்டவரே இருக்கிறேன், என்ன பண்ணிட்டேன் நான், என்ன பண்ண போகிறேன், எங்கள் அப்பா ப்ராமிஸ் பண்ணாரு, நான் அனுப்புகிறேன், நீ என்ன பண்ணும், ரிலாக்ஸ் ஆகு, நான் செய்ய போகிறேன் எல்லாத்தையும். அபிஷேகம் உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும், நான் அனுப்புகிறேன், நீ என்ன பண்ணும், என் ப்ராமிஸில் ரெஸ்டடு. இதில் அங்கலாய்ப்பு இல்லை. ஐயோ கிடைக்குமோ கிடைக்காதோ, மிஸ் பண்ணிடுவானோ தெரியலையே, முட்டி போட்டுன்னு இருக்கிற நேரத்தில் சடார்னு பாதி முட்டி போட்டேனே, ஆவியானவர் அந்த நேரத்தில் போயிட்டு இருப்பாரோ, என்ன பண்ணுறது தெரியலையே, நானும் அழுவ ட்ரை பண்ணுறேன் பதர், கண்ணீரே வரமாட்டேங்குது பதர், மூக்கு தான் நனையுது பதர், கண்ணீர் வரமாட்டேன்னா பதர், வரமாட்டார் ஆவியானவர். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், ரிலாக்ஸ் ஆகுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்கள், ரிலாக்ஸ் ஆகுங்க. அவர் ப்ராமிஸ் பண்ணாரு, குமாரன் அனுப்புகிறாரு, நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இதில் பெரிய அங்கலாய்ப்பும் பெரிய பிரச்சனையை நம்ம கொண்டு வந்துடவே கூடாது. பாருங்க அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்துடலாமா? ஆக்ட்ஸ் சாப்டர் 2 வாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதோடைய முதல் 2 வசனங்கள் பாருங்க. என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போஸ்தலர்கள்? இந்த அவுட்டர் அனாயிண்டிங் கிடைக்கும் போது என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க பாருங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். வந்து அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள், படிங்க சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை, அவர்கள் கத்தி கதறி ஓடி உருண்டி பிரண்டி தலை பிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் ஆவியானவர் போதுமடா சாமி என்று வந்து அவர்களை நிரப்பி விட்டார். அப்படியே படிக்கிறோம் நம்ம. அவர்கள் உட்கார்ந்து, they were seated, they were sitting down. you know why? அவர் ப்ராமிஸ் பண்ணாரு, இவர் அனுப்புறேன்ட்டாரு, நான் காத்திருக்கிறேன், எனக்கு நிச்சயமா அவர் தருவார், நிச்சயமான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார்னா அவர் செய்வார். ஆமென். அவர் ப்ராமிஸை சரியாக செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார், அவர் செய்வார். அப்ப நம்ம ரிலாக்ஸ் ஆக கத்துக்கணும். எனக்கா கர்த்தர் செய்வார்,
அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா அவர் செய்வார். பாருங்க, பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அப்பா சொல்லிட்டாருன்னா அப்பா செய்வார், அப்பா இதை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் வாங்கி தந்துடுவார். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ப்ராமிஸ் பண்ணுமா இருக்குது. சில பிள்ளைகள் நம்புறதில்ல அவங்க அப்பா அம்மாவை, அவங்க வார்த்தையை மதிக்கிறதில்ல. காரணம் என்னென்னா, சொல்கிறது அவங்க செய்கிறதில்ல. சொல்லினே இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. அடிக்கிறேன்டா ஒன்று அடிக்கிறேன்டா அடிக்க மாட்டாங்க, என்ன தப்பு பண்ணாலும். அப்பா அவன் அந்த வார்த்தையை மதிக்க மாட்டான். அதே மாதிரி இது வாங்கி கொடுக்குறேன்னு வாங்க, அப்பா சும்மா சொன்னேன்டா, உன்னை சைலண்ட் பண்ண சொல்லிட்டேன்டா அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் ஒரு முக்கியமான பிரின்சிபலை கற்றுங்க. தகப்பன் தாய்மார்கள் ப்ராமிஸ் பண்ணும்போது சீரியஸாக இருங்க. அந்த விஷயத்தில் ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் நல்லா தான் ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க, ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா அதை எப்படியாவது செஞ்சு முடிக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் உங்கள் வார்த்தையை மதிப்பாங்க, அந்த பரலோக பிதாவையும் மதிப்பாங்க. ஏன்னா இந்த பிதா சொல்கிறத செய்ய மாட்டேங்கிறாருன்னா அந்த பிதா எப்படி செய்வார்னு ஆயிரும். அப்போ ப்ராமிஸ் கீப் பண்ணுறது பிள்ளைகள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க பாரு அந்த விஷயத்தில். ஒரு நாள் செல்சி கொஞ்சம் கலாட்டா பண்ண ஆரம்பித்தார். ஸ்கூலுக்கு போகிற விஷயத்தில் கொஞ்சம் அடம் பிடிக்க ஆரம்பித்தார். எப்படி அப்படின்னு சரி கொஞ்சம் சமாதானப்படுத்தணுன்றதுக்காக என் மனைவி என்ன சொல்லிட்டாங்க, சரி இன்னைக்கு நீ போ, நாளைக்கு லீவ் எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. சரி ஆனால் அந்த நேரத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் சத்தம் போட்டு அவர் கொஞ்சம் அடம் பிடிக்கிற ஒரு குணம் அதெல்லாம் மாறும் இல்லையா. ஆனால் அவர் அந்த நேரத்தில் அவ்வளோ அழுதுனா அப்படி சொல்லியாச்சு, நாளைக்கு நீ போகாத லீவ் அப்படின்ட்டு. அன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டார். ஆனாலும் அடம் பிடிச்சி தான் போனார், போய் கூப்பிட்டு வந்துட்டோம். ஏன்னா அது ஒரு வேல்யூ இல்லை, என்ன ஆனாலும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரணுன்றது ஒரு வேல்யூ நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதில் அன்றைக்கி நைட்டு தூங்கும்போது அவர் சொல்கிறாரு, நாளைக்கு லீவு அம்மா சொன்னாங்க அப்படின்றாரு. அம்மா சொன்னாங்க நாளைக்கு லீவு. அப்புறம் சரி அவர் தூங்க போனார். இப்போ எங்களுக்கு ஒரு போராட்டம் பாருங்க, உடம்பு நல்லா இருக்குது, நீ கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போக முடியும், ஆனால் நம்ம இப்படி சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்தா அன்றைக்கி நைட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், இப்போ என்ன பண்ணலாம், நல்லா தான் இருக்கிறாரு, எப்படி இருந்தாலும் அடம் பிடிப்பார், எல்லா நாள் மாதிரி போய் விட்டுறதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அன்றைக்கி நைட் நாங்கள் 2 பேரும் தீர்மானம் எடுத்தோம் பாரு, இந்த ஒரு தடவை அவர் லீவ் எடுக்கிறதுக்கு நம்ம அனுமதி தரணும், ஏன்னா நம்ம தான் அப்படி ப்ராமிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் நாங்கள் 2 பேருக்குள்ள டீல், இனி தெரியாமல் கூட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இன்னும் தெரியாமல் கூட நாளைக்கு லீவுமா அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்ட்டு ஃப்ரைடே தூங்க வைக்கும் போது கூட சாட்டர்டே லீவு ஆனாலும் சொல்கிறோம். சரியா, சில நேரத்தில் ரெடியாக ஸ்கூலுக்கு போகணுன்ற பேச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணி போகிறோம் நம்ம. ஏன்னா அவங்க பிடிச்சிக்கிறாங்க அந்த வார்த்தையை. அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னார், எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, வரும்போது நீங்கள் எனக்கு லூலு கடையில் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, தெளிவாக ஞாபகம் வச்சுருப்பாங்க பாருங்க இவங்க. நான் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு இருக்கிற அதே விசுவாசம் தகப்பன் தாய் மேலே இன்னைக்கு நமக்கு அவர் மேலே இல்லாமல் போயிடுச்சோ. அவர் சொல்லிட்டாரு, நான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன், ஆவியானுடைய வல்லமை உன்னதத்திலேருந்து வருகிற வல்லமை உன்னுடையதுன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாருன்னா இப்போ நம்ம அங்கலாய்க்க தேவையில்ல. ஓ எனக்கு அபிஷேகம் கிடைக்குமா கிடைக்காதா, அபிஷேகம் கிடைக்குமா, ஓஹோ என்னால் ரிலாக்ஸாக இருக்க முடியல பிரதர், யாராவது எனக்கு ஜெபிங்க பிரதர், யாராவது தலைமையில் கை வைக்க பிரதர், ஓ 4 பேர்கிட்ட நீங்கள் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணிக்கலாம் பாருங்க, தலைக்கலையும். ஆனால் அபிஷேகம் கிடைக்குமான்ற கேரண்டி இல்லை. அங்கலாய்ப்பில் இருந்தா, ப்ரெஷரில் இருந்தா, ரெஸ்ட்லெஸ்னஸ்க்குள்ளே நம்ம வந்துட்டோம். ரகசியம் என்னது பாருங்க, தான் ரகசியம். ஸ்டாப் ஸ்ட்ரைவிங் அண்ட் டேக் அ போஸ்டர் ஆஃப் சரண்டர். ஸ்டாப் ஸ்ட்ரைவிங் அண்ட் டேக் த போஸ்டர் ஆஃப் சரண்டர். மன உளைச்சலுக்குள்ளுக்கு நீங்கள் போகாமல், உளைச்சலுக்கு விட்டு கொடுக்காம அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ளே வாங்க. உங்கள் மைண்டை சமாதானத்துக்குள்ளே கொண்டு வாங்க. உங்கள் மைண்டுக்கிட்ட ஞானத்தை சொல்லிக் கொடுத்து உங்கள் மனதை சமாதானத்துக்குள்ளே கொண்டு வாங்க. ஏன்னா எவ்வளோ அங்கலாய்க்கிறோமோ அவ்வளோ மிஸ் பண்ணிடுவோம். எவ்வளோ எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எப்போ கிடைக்குமோன்ற அவ்வளோ மிஸ் பண்ணிடுவோம். எவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுறோமோ, அவர் சொன்னார்னா தருவார்னு எவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுறோமோ அவ்வளோ கேரண்டி நம்ம பெற்றுக்கொள்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாரும் முதலாவது கைவர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே ஆவியானவர் எனக்குள்ளதான் இருக்கிறார், அதை நான் உணர்கிறேன். ஓகே, அப்படியே எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நான் ரிலாக்ஸ் ஆகிறேன், அவர் சொன்ன பிரகாரமே அவர் என்னை நிரப்புவார். ஆமென். கரங்களை தட்டி அந்த அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணார்னா அவர் நிறைவேற்றுவார். இப்போ 3வது பாயிண்ட்டுக்கு நம்ம வர்றோம். முதலாவது உணர்கிறோம், 2வது இளைப்பாறுகிறோம், ஆனால் 3வது பாருங்க பெற்றுக்கொள்கிறோம். எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? நம்ம விசுவாசத்தினால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எழுதிங்க பார்க்கலாம். Receive the anointing by faith. Receive the anointing by faith. அவர் ஏற்கனவே உள்ள இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறோம், பிதா சொன்னார் பிதா செய்வார் அப்படின்ட்டு. அப்புறம் ஜெபிக்கிறோம், ஆவியானவரே என்னை நிரப்புங்க, உங்க அபிஷேகம் எனக்கு தேவை, உங்க அபிஷேகத்தினால் என்னை நிரப்பி என்னை பயன்படுத்தும், உங்க வல்லமையினால் நான் தரிப்பிக்கப்பட வேண்டும், ஆவியானவரே நிரப்புங்கன்னு சொல்றோம். அப்புறம் என்ன பண்றோம் தெரியுமா? விசுவாசத்தில் பெற்றுக்கொள்றது இல்ல, உணர்ச்சிகளுக்கு காத்திருக்கிறோம். உணர்ச்சிகளுக்கு, ஆவியானவரே என்னை நிரப்புங்க, ஆவியானவரே. என்ன ஆவியானவரே? ஏன்
என்னாச்சு ஏன் வரல இன்னும் இன்னும் அவர் வந்த உடனே டுண்டு அப்படியே ஆடுவோன்ற மாதிரியும் என்ன இன்னும் ஒரு ஐஸ் கட்டி வரல ஏன்னா இன்னும் அக்கினி வரலையா ஏன் ஆண்டவரை என்ன தள்ளி விட மாட்டேங்கிறீங்க ஆவியானவரே ஏன் உருட்டி பரட்டி எடுக்க மாட்டேங்க ஏன்னா இப்படிலாம் பார்த்துட்டோம் நம்ம ஒரு சில வட்டாரங்களில் பார்த்துட்டதுனால என்ன நினச்சிட்டோம் இப்படி ஆனால் தான் அபிஷேகம் வந்த மாதிரி இப்படி பேசினா தான் அபிஷேகம் வந்த மாதிரி கைத்தட்டி ஒருத்தர் குதிக்கிறாங்க ஐயோ நான் பண்ணலையே அப்படி அபிஷேகம் கிடைக்கல எனக்கு ஒருத்தர் பாருங்க ஹாஸ்டலில் வந்து உட்கார்ந்தாங்க பிரதர் அப்படியே அபிஷேகத்து நேரத்தில் அப்படியே முட்டி போட்டு கையை தட்டி குதிச்சு ஃபர்ஸ்ட் ரோல இடம் பிடிச்சிட்டாங்க பிரதர் அந்த சிஸ்டர் எனக்கு அப்படி நடக்கலையே பிரதர் அப்போ எனக்கு அபிஷேகம் கிடைச்சி இந்த சந்தேகம் வருதா ஏன்னா இப்படி பார்த்துட்டோம் நம்ம ஸோ வாட் ஆர் வி வெயிட்டிங் ஃபார் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் இப்போ தரேன் பாருங்க இதை எழுதிங்க லேட்டராக உங்களுக்கு நோட்ஸ் நான் அப்டேட் பண்ணிடுறேன் எழுதிங்க பார்க்கலாம். Don't wait for your feelings to confirm what you know in the word. Don't wait for your feelings to confirm what you know in the word. வார்த்தையில் நீங்க அறிந்து கொண்டதை உங்க உணர்ச்சிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். வார்த்தையில பார்த்துட்டோம் அப்போ அது நிறைவேறிடுச்சு. அதுக்கான ஃபீலிங் வந்தா என்ன வரலனா என்ன அவர் சொன்னாரு அவர் செஞ்சுட்டாரு நான் பெற்றுக்கொண்டேன். ஃபீலிங் வந்துச்சா வரல. ஐஸ் கட்டி கொட்டின மாதிரி இருந்துச்சா இல்லை. அக்கினி என்ன சுட்டரிக்கிற மாதிரி இருந்துச்சா இல்லை. யாராவது ஒருத்தருக்கு நடந்திருக்கலாம் அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. எனக்கு நடக்கல அதுக்கு எனக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் இல்லை. வார்த்தையில நான் பார்க்கிறேன் கேட்டுக்கொண்டால் பெற்றுக்கொள்ள முடியும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இதோ நான் கேட்டேன் ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார். இப்போ நான் விசுவாசத்தில் நான் செயல்படுகிறேன். Don't wait for your feelings to confirm what you know in the word. என் உணர்ச்சிகள் கன்ஃபார்ம் பண்ணாதான் அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. நான் இந்த தவறு செஞ்சேன் பாருங்க எனக்கு அபிஷேகம் வரலன்னு பல நாட்கள் சுற்றி தெரிஞ்சுட்டு இருந்தேன். என்னன்னா அந்த ஃபீலிங்ஸ் வராததுனால. ஏன்னா சில பேர் அப்படி சாட்சி சொல்லி விட்டுறாங்க. கரெக்டாக இல்லையா? கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம். கர்த்தர் இன்னும் ஒரு சாட்சியாக நிப்பாட்டி இருக்கிறார். இந்த நேரத்தில் அருமையான அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன சொல்லி விட்டுறாங்கன்னா நான் கர்த்தரிடத்தில் காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கண்ணீர் விட்டு மானம் உருகி மானம் உடைக்கப்பட்டு கர்த்தருடைய சன்னிதியில் விழுந்து கிடந்த போது ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. அந்த சத்தம் கேட்ட பொழுது நான் தலை நிமிர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை நான் கண்டேன். கண்ட பொழுது ஒரு பெரிய பலத்த காற்றொன்று என் மூஞ்சில் படார் என்று அடித்த பொழுது அப்படி அக்கினி தழல் என் முன்றாக இப்படி கடந்து போனதை நான் பார்த்தேன். அப்பொழுது ஐஸ் கட்டியால் நிரப்பப்பட்டேன். அப்போ ஒரு தூதன் வந்து ரெக்கையால் மூஞ்சில் ஓங்கி அடித்தார். கீழே விழுந்தேன். எந்திரித்து பார்த்தால் அடுத்த நாள் ஆகிவிட்டது. அபிஷேகம் பெற்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு தோஸ்திரம் உட்கார்ந்துடுறாங்க. இப்போ நம்ம இது என்ன கதையாகுது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்றே நடக்க மாட்டேங்குது. ரெக்கையிலே மூஞ்சில் வச்சுக்கிறார் தூதர். நம்மளுக்கு ஒரு சிறகுல கூட வந்து கிளிகிளி கூட பண்ண மாட்டேங்கிறாரு. இது என்ன இது உண்மையில்லை. இப்போ அவங்களுக்கு உண்மை இல்லைன்னு நான் சொல்ல ஞாபகம் வச்சுங்க. ஆனால் இப்படி நடந்தா தான் அபிஷேகம் போது என்ன ஆயிடுச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சு. நான் வார்த்தை நம்பலை. நம்ம உணர்ச்சியாக வெயிட் பண்ணுகிறோமே. ஆனால் உண்மையாக நடந்த சம்பவம் பாருங்கள். ஒரு இடத்துல அப்படி தான் கர்த்தருக்கு நன்றி பிரதர் இன்னைக்கு அப்படியே நான் ஆராதிக்கிற நேரத்தில் ஆவியான ஒரு ஜில்லுன்னு அப்படியே பனித்துளிகளாக என் மேலே இறங்கினாருன்ட்டாங்க. ஒருத்தர் பனித்துளிகளாக என் மேலே இறங்கினார் ஜில்லுன்னு. கர்த்தருக்கு நன்றின்னு போயிட்டாங்க. சர்வீஸ் முடிஞ்ச பிறகு தான் தெரியுது அவங்க ஏசி பக்கத்தில் நின்றுக்கிறாங்க. ஏசி லீக் ஆகிட்டு தண்ணீர் படப்படன்னு இப்படி உள்ள. அப்புறம் அந்த டீம் டிஸ்கஸ் பண்ணுறது என்னடா ஏசிக்கிட்ட நின்று அந்த அக்கா அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க. உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் பாருங்கள். நம்ம சர்ச்சில் ஆகல நல்ல வேலை. இப்போ கூட பாரு இந்த தண்ணி ஒழுவினா அப்படி நின்றுனா வருமாவியானவரே வந்துட்டாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது சொல்லி பார்க்கலாம். உணர்ச்சிகள் வந்தால் நல்லது. 1000 ஒருத்தருக்கு 2 பேருக்கு வருது. நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் உணர்ச்சிகள் வராத போது ஆவியானவர் வரலன்னு ஏன் சொல்கிறோம் நம்ம? அப்போ வார்த்தை விசுவாசிக்காமல் போயிட்டோமே நம்ம இல்லையா? ஒருத்தர் அப்படி தான் ஆராதிச்சுட்டு இருந்தாங்க பாருங்க. ஆராதிச்சுக்கிற நேரத்தில் எல்லாம் முடிச்சுட்டு முன்னாடி இருக்கிற ஒரு சகோதரி வெள்ளைப்புடவை கட்டிட்டு வந்து அவங்க அப்படியே நல்லா அசைவாடி ஆராதிச்சிருக்கிறாங்க. நல்லா ஆராதிக்க தோஸ்தரும் ஸ்தோதரம் அப்படியே அந்த படையத்துக்கு அப்படி பின்னாடி போட்டு அப்படி வருது இல்லை. அவங்க போகிற நேரத்தில் இன்னைக்கு ஆண்டவர் என் கண்ணில் ஒரு தூதனை காண்பித்தார். வெள்ளதன் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா தூதன் இல்லை. அது யார்? அது தாதி ஒரு சகோதரி. அவங்க தூதர்கள் தெரிய மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. தயவுசெய்து நச்சலா தூதர்கள் நிஜம் யாருக்கு தெரியும். இங்கே கூட தெய்வ தூதர்கள் இருக்கிறதுக்கான எல்லா வித வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தூதர்களை கட்டளையிடுகிறார். ஆனால் உணர்ச்சி பூர்வமா நான் அதை பார்த்தா தான் நான் நம்புவேன்னு சொல்றது ஒரு இம்மெச்சூரிட்டி.
வளர்ச்சி இல்லாத ஒரு தன்மை. ஆனால் நம்ம எல்லாரும் வார்த்தையில் வேரூன்றினவர்களாக இருக்கிறதுனால we will all become mature believers. தேறினவர்களாக நம்ம மாறணும். தேறினவர்களானவங்க விசுவாசத்தை செயல்படுவாங்க. உணர்ச்சி பூர்வமாக இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஜெபிச்சும் போதே ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஃபீலிங்ஸ்க்காக வெயிட் பண்ணாதீங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க. அதுதான் 4வது பாயிண்ட். எழுதிங்க பார்க்கலாம். ரிலீஸ் த சவுண்ட் தட் யூ ஹியர் இன் யோர் ஸ்பிரிட். இதுதான் 4வது விஷயம். எப்படி ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசமை நான் பெற்றுக்கொண்டு அனுபவிப்பதுனா, எப்போவுமே அந்நிய பாஷைகள் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்குது, மறந்துடாதீங்க. ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசமும் ஹோலி ஸ்பிரிட் லாங்குவேஜும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது. பைபிளில் நீங்கள் பல தடவை நீங்கள் பார்க்க முடியும், ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் கிடைக்கும் போதே அந்நிய பாஷையில் அவங்க பேச தொடங்குறாங்கன்னு. இப்போ பேப்டிசம் கிடைச்ச டைம் அந்நிய பாஷையில் பேசலன்னா உங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் இல்லை, ஆனால் தயங்காதீங்க பேசுறதுக்குன்னு சொல்கிறேன் நான். எழுதிங்க பார்க்கலாம். ரிலீஸ் த சவுண்ட் யூ ஹியர் இன் யுவர் ஸ்பிரிட். உங்கள் ஆவியில் கேட்கிற சத்தத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. பார், அந்நிய பாஷையில் பேசுறது யார் பேசணும்? யார் பேசணும் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசி பேசணுமா, ஆவியானவர் பேசுவாரா? சத்தமாக சொல்லுங்க, பரவாயில்ல. யார் பேசணும் அந்நிய பாஷையில்? விசுவாசிகளா இல்லை ஆவியானவரா? வார்த்தை கொடுக்குறது ஆவியானவர், பேசுறது யாரு? அவங்க தான் விசுவாசத்தில் செயல்படணும். உங்களுக்கு ஆதி அப்போஸ்தலர் வாழ்க்கையிலேருந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படித்தோம் இல்லையா? அப்படியே நம்ம 3ஆம் வசனத்துக்கு வந்துடலாமா? 3ஆம் வசனத்துக்கு வரலாம் பாருங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினி நாவுகள் அவர்கள் மேலே வந்து அமர்ந்தது. இப்போ ஏன் மேலே வந்து அமருமா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சொல்கிறேன், அது ஒரு அடையாளம். அவங்களுக்கு அந்த அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தார். அவங்களுக்கு தான் அது காணப்பட்டு, பார்த்தீங்களா? அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்றதுல அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம் தெரியுமா? இவ்வளோ நாள் பழைய ஏற்பாடு முழுவதும் அக்கினி தேவாலயத்து மேலே தான் வந்து இறங்குனது. இப்போ விசுவாசி மேலே இறங்குதுன்னா என்ன அர்த்தம்? நீ தான் அந்த தேவாலயம்ன்றார் ஆண்டவர். நீ தான் அந்த புதிய ஏற்பாட்டு தேவாலயம், உன் மேலே தான் என் வல்லமை தங்கி இருக்குது அப்படின்றார். அடுத்த வசனத்தை பாருங்க. அப்படி அமர்ந்த போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு, அவுட்டர் அனாயிண்டிங், ரைட், பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அருமையான வரம். இது நீங்கள் சம்பாதிக்க தேவையில்ல, உபவாசம் பண்ணி நான் தான தர்மம் பண்ணாதான் அந்நிய பாஷை கிடைக்கும். யூ டோன்ட் ஹேவ் டு earn it. It's a gift. இது ஒரு வரம். ஆவியானவர் தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இங்கிலீஷில் பாருங்க, they began to speak. They began to speak. இதான் அந்நிய பாஷையின் பிரச்சனை. என்ன தெரியுமா? நிறைய பேர் பேசாதது காரணம் என்னன்னா, அவங்க பேசாதது தான் காரணம். ஆவியானவர் கொடுக்கலன்னு இல்லை, அவங்க பேசல. எனக்கு எப்போ பிரதர் ஆவியானவர் பாஷை தருவார்? இல்லை, அவர் தந்தாகிறாரு. நீங்கள் தான் விசுவாசத்தில் பேச ஆரம்பிக்கணும். இல்லை, எனக்கு புரியல, எனக்கு பயமாக இருக்குது, நான் கெட்ட வார்த்தை பேசிடுவேன்னு எனக்கு தெரியல, நான் ஆண்டவரை திட்டிடுவேன்னு எனக்கு தெரியல, இல்லை அப்படியே பேசுகிற சாக்கில் அப்படியே யாராவது லேடிஸ் பேர் சொல்லிடுவேணும், இல்லை ஏதோ வேற ஒரு நபரை பேர் சொல்லிடுவேணும், நான் அப்படியெல்லாம் பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? இதெல்லாம் சிந்தனையுடைய பிரச்சனை. மைண்டு. See, the mind wants to take control. மைண்ட் உங்களை பார்த்து சொல்லுது, பேசாத, உளறிடுவது கரெக்டாக போய் நம்மளுக்கு தெரியாது. இந்த கிரேஸ் பிரதர் யார் எப்படிப்பட்டவர்னு தெரியாது, அவர் ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டார்ப்பா, நீ சும்மா வாயத்திலிருந்து உளறி கெட்ட வார்த்தை பேசாத, ஸ்டாப். மைண்ட் இப்படி பேசினே இருக்கும் பாருங்க. உங்கள் மைண்டை நீங்கள் அமைதிப்படுத்தணும். உனக்கு புரியலன்னா பரவாயில்ல, ஆவியின் குரலை நான் கேட்கணும். யூ ஹாவ் டு ஹியர் த சவுண்ட் இன் யோர் ஸ்பிரிட் அண்ட் தட் ஹேப்பன்ஸ் ஒன்லி வென் யூ ரிலாக்ஸ். அதனால தான் இதுக்கு முன்னாடி வர பாயிண்டில் ரிலாக்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டேன். அதனால தான் ஃபெய்த்துன்னு கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல எல்லாம் சொல்லுங்க, ரியலைஸ். முதல் ஆர். ரெண்டாவது ஆர் என்னது? ரிலாக்ஸ். சொல்லுங்க எல்லாருமே, ரிலாக்ஸ். மூணாவது எல்லாம் சொல்லுங்க, ரிசீவ் பை ஃபெய்த். ஆர் பார்த்து இப்போ ஆர் வர்றோம் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, ரிலீஸ். ரிலீஸ் த சவுண்ட் தட் யூ ஹியர் இன் யோர் ஸ்பிரிட். உங்கள் ஆவியில் நீங்கள் கேட்கிற அந்த ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் தான் பேச ஆரம்பிக்கணும். அவர் உங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டார். அவரே உங்கள் வாயை ஆட்ட மாட்டார். அவரே உங்கள் நாக்கு பிடிச்சி அப்படியே அதை நீட்டி அதில் கிட்டார் வாசிக்க மாட்டார். அப்புறம் அப்படியே அன்னை பாஷை வருதுன்னு நினச்சிடாதீங்க. சில பேர் அப்படி நினச்சோம். நான் அப்படி நினச்சிருந்தேன். நான் என்னுடைய ஃபஸ்ட் பியூ டைம்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் பாருங்க. ஆண்டவரே என்ன அபிஷேகம் ஆண்டவரேன்னு ஒரு 2 வருஷமாக அழுதேன். நான் முதல் தடவை ஜெபிச்ச போதே அவர் அபிஷேகிச்சிட்டார். அதான் வசனம். நான் அதை உணரலை. நான் என்ன பண்ணேன்? இல்லை ஆண்டவரே,
எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்போது நடிக்கிறாங்க மாதிரியா இருக்குது. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் உண்மையானவன். நீங்களே என் வாயாட்டுங்கன்ற, நீங்களே என் நாக்கு ஆட்டுங்கன்ட்டு 2 வருஷமா ஜெபம் பண்ணுகிறேன். காட்டேஜ் ப்ரேயர் போனால் அழுவுறது, யூத் கேம்ப் போனால் அழுவுறது, கெஸ்ட் ஸ்பீக்கருங்க என்னால் அழுவாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு ஏன் போய் அவங்கள தொல்லை கொடுக்குறது. பாஸ்டர்யா எனக்கு அபிஷேகம் கிடைக்கலங்க, ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு யூத் மீட்டிங் ஒருத்தர் அப்போ தான் நல்லமங்கலால் கேம்ப் நடந்துருக்குது பாருங்க. இந்த கேம்ப் நடத்தி முடிச்சு லஞ்ச் பிரேக்கில் கெஸ்ட் ஸ்பீக்கர் கையில் பிரியாணி தட்டை கொடுத்துட்டாங்க. நான் போய் உட்காந்தேன் அவர் முன்னாடி. ஐயா பிரதர் என்னால் பேச முடியல, பாஸ்டர் என்னால் பேச முடியல, அந்நிய பாஷை எவ்வளோ பேசணும்னு ட்ரை பண்ணுறேன், நான் ஏன் காபின் அபிஷேகம் கிடைக்க மாட்டேங்குது, நான் அழுறேன். அவர் தட்டில் கையில் வச்சுட்டு அவர் மனசில் இப்படின்றார், ஜீசஸ் அப்படின்னாரு. எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. அவர் யோசிக்கிறாரு, என்ன சாப்பிட்ற நேரத்தில் இவன் வந்து ஆறிப்போன பிரியாணி சாப்பிட வைக்கிறான்னு நினச்சாரோ என்னவோ. அவர் ஒரு நல்ல மனுஷன் தான். ஆனால் நான் அப்படி தொலை குத்தம் பாருங்க, எனக்கு கிடைக்கலங்க, எனக்கு அபிஷேகம் கிடைக்கலங்க, என்னங்க பண்ணுறது. ஐயோ அந்த கேம்பில் தான் ஞாபகம் வருது பாருங்கள். 4 மணிக்கு எல்லோரும் கேம்ஸ் விளாடலாம், எல்லோரும் போய் விளாடலாம். நான் விளாட மாட்டேன், அபிஷேகம் இல்லாமல் விளாட்டி என்ன யூஸு, அபிஷேகம் எனக்கு வேணும்ன்ட்டு ஒரு காடு மாதிரி பகுதிப்பார். அதுக்குள்ளே போயிட்டேன். அதுக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல சொல்கிறேன், ஆண்டவரே நீங்களே பேசுங்க ஆண்டவரேன்ட்டு வாயை திறந்து நின்னேன். 100% நான் சொல்கிறேன், பல நிமிஷம் நின்னேன். நீங்களே நான் காட்டுங்க, நான் ஆட்ட மாட்டேன். நடிப்பு இவங்கள் தான், நான் நடிப்பு பண்ணுறது இல்லை. சில பேர் அப்படி நடிக்க மாட்டேன். பார்த்தீங்களா பார்த்தா அந்த ஸ்டீபன் பிரதர் என்ன பண்ணார் பிரதர், அப்படியே ஊ ரபா 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 அப்படி இப்படினார். பார்த்தீங்களா நடிப்பு பிரதர், ஊ ரபான்னு இப்படின்றார் பிரதர். அவர் நான் அப்படி நினச்சிட்டேன், அதெல்லாம் நடிப்பு. ஆனால் நடிப்பில்லை, எனக்கு நிஜமா வேணும்ன்ட்டு வாயை திறந்து இப்படி இருக்கிறேன். இல்லை ஆவியானவர் வந்து நாக்கு நீட்டி அப்படியே நான் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன் சின்னதாக குழந்தைகள் அப்படி கூட பண்ண மாட்டேங்கிறாரு, அப்படி கூட பண்ண மாட்டேங்கிறாரு. அப்புறம் நான் படுத்துட்டேன் சொன்னேன், ஆவியானவர் என்னை நிரப்பி எனக்கே தெரியாம நான் அந்நிய பாஷை பேசுற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன்ட்டு படுத்துட்டேன். நல்லமங்கலம் அந்த கிரவுண்டில் அப்படியே படுத்துட்டேன் பாருங்க. படுத்துட்டேன். இதுக்கு ஏற்ற பாட்டு வேறாங்க ஓடின்னு இருக்குது பப்ளிக் சிஸ்டமில். என்னன்ட்டு அப்படியே நல்ல கிறிஸ்தவ பாடல்களை அழு வைக்கிற மாதிரி பாட்டு ஓடிட்டு அந்த நேரத்தில். இந்த பக்கம் நான் படுத்து அழுவுற, ஆண்டவரே நான் அபிஷேகம் ஆண்டவரே, படுத்துட்டேன். எந்திரிக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் எந்திரிக்க மாட்டேன் ஆண்டவரே. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு சாணி வாசனை அடிக்குது. ஏன் பார்த்தா சாணி பக்கத்துலேயே பார்த்துட்டு இருக்கிறேன் நான். அப்புறம் எந்திரிச்சு பிரேக் டைம் முடிஞ்சிச்சு. எல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு, நீங்கள்லாம் கிரிக்கெட் விளாட்னீங்க, நான் உங்களோட பக்திமான், நான் ஜெபம் பண்ணேன். இப்படி தான் என்னுடைய அனுபவம். ஆனால் ஒரு நாள் ஜனவரி 30ஆம் தேதி பாருங்கள், என்னுடைய பர்த்டே முடிஞ்ச அடுத்த நாள் ஒரு டீச்சிங் கேட்குறேன். அந்த டீச்சிங்கில் அந்த போதகர் சொல்கிறாரு, நான் 2 வருஷமாக ஆவியானவரே என் நாக்கு ஆட்டுவார்னு வெயிட் பண்ணிருந்தேன், அவர் ஆட்டவே இல்லை. நான் சொன்ன இந்த போதகரை என்ன மாதிரி இருந்திருக்கிறார். நான் ஒரு டீச்சிங் கேட்டேன் பாருங்க, நடராத்திரில் உட்காந்து கேட்டேன் நான் அந்த டீச்சிங்கை. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் நான் தீர்மானம் பண்ணேன், வசனத்தில் பார்த்தேன், கேட்ட உடனே நீ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாய் அப்படின்றத அவர் தெளிவாக வெளிப்படுத்தினார் பாருங்க. அவர் சொன்னார், உனக்கு கிடைச்சிருச்சுன்றதை நீ நம்பணும் அப்படின்றார். நீ கிடைச்சிருச்சுன்ற நீ நம்பி நீ தான் பேச தொடங்கணும். இந்த வசனங்களெல்லாம் எடுத்து பேசுகிறார் அவர். அவர்கள் பேச தொடங்கினார்கள், ஆவியானவர் மொழியை கொடுத்தார். இங்கிலீஷ் பைபிள் அருமையாக இருக்கும். They began to speak as the Holy Spirit gave them utterance. He will give you the words, but you have to begin to speak. அன்னைக்கு காலையில் 2006ஆம் வருஷம் திங்கட்கிழமை ஜனவரி 30ஆம் தேதி என்னுடைய வீட்டிலேருந்து கோரமங்கலா டிப்போக்கு நான் நடந்து போகிறேன். காலேஜுக்கு போகணும். போகிற வழியில் நான் சொல்கிறேன், அவர் பண்ணதை நானும் பண்ணுறேன்னு சொல்லி நான் பேச ஆரம்பிக்கிறேன். பேசுகிறேன், எனக்கே சிரிப்பு வருது. ஐயோ நானும் வளரின்னுக்கிறேனே அப்படின்ட்டு எனக்கு மட்டும் கேட்குற மாதிரி அப்படியே வளரினே போகிறேன் பாருங்க. ஏதோ ஒரு பவர்ஃபுல் வர்ஷிப் சர்வீஸில் இது நடக்கல. தெருவில் நடந்து போகும்போது சொல்கிறேன், நான் பேசுகிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு. கொஞ்சம் தூரம் போகிறேன் பாருங்க, இந்த வளருதல், இந்த திக்கி திணறுகள், இந்த லாட்டு மத்தியிலும் ஒரு வார்த்தை வித்தியாசமாக கேட்டுச்சு. அது எனக்கு தெரியும் வித்தியாசம், உங்களுக்கு தெரியும், நீங்கள் பேசும்போது தான் தெரியும். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டேன், இது வித்தியாசமாக இருக்குது, எனக்குள்ளே ஆவியிலேருந்து வந்த மாதிரி இருக்குது. இப்போ என்னால் சொல்ல முடியுது அதை. அந்த ஒரே ஒரு வார்த்தையை காலேஜுக்கு போகிற வரைக்கும் பஸ்ஸில் அப்படியே பேசிட்டு போனேன். நான் சொன்னேன், இது ஆவியானவர்கிட்டேருந்து வந்திருக்கிறதா இருந்தால் சாயங்காலம் வரும்போது இதே வார்த்தை எனக்கு ஞாபகம் வரணும். பஸ்ஸிலேருந்து இறங்கி சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு திரும்பி கோரமங்கலா டிப்போலேருந்து வீட்டுக்கு நடந்து போகிறேன். நடந்து போகும்போது அதே மாதிரி உளர ஆரம்பிக்கிறேன். திரும்பி அதே கதை தான், திரும்பவும் அதே வார்த்தை வந்துச்சு. அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டேன் பாருங்கள். அன்னைக்கு லைஃப் குரூப் எங்கள் சர்ச்சில் வந்து ப்ரேயர் செல், அதை நான் நடத்துறது. நான் ஒரு ப்ரேயர் செல் லீடர். நான் அதை நடத்துறதுக்காக எல்ஆர் நகருக்கு போகிறேன். எல்ஆர் நகரில் தான் என்னுடைய ப்ரேயர் செல். எல்ஆர் நகருக்கு நான் வரேன் ப்ரேயர் செல் நடத்துறதுக்கு. சர்ச்சுக்கு போய் 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணலான்ட்டு ஒரே ஒரு வார்த்தையை பேசினேன். இப்போ 2 வார்த்தை கிடச்சிருச்சு. 3/4 மணி நேரம் 2 வார்த்தையை பேசினேன் பாருங்கள். விடல, நான் ஒரு வார்த்தை தான், நான் 2 தடவை தான் பேசுவேன் இல்லாமல் 3/4 மணி நேரம் பேசினேன். அன்னைக்கு
ஊழியத்துடைய வல்லமையே வேற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த வெயிட், அன்னைக்கு இருந்த பிரசன்ஸ், அன்னைக்கு இருந்த ஒரு தெய்வீக பலன் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃப்ளோவை நான் உணர்ந்தேன். இந்த ஃப்ளோ எப்போவோ நடந்திருக்கும், நான் மட்டும் இந்த டீச்சிங்கை கேட்டிருந்தேன்னா. ஆனால் நல்ல வேலை நான் கேட்டு அதை நான் பெற்றுக்கொண்ட போது இந்த அபிஷேகம் என் வாழ்க்கையில் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு. See, that is number 4. You have to release the sound that you hear in your spirit. இந்த போனஸ் பாயிண்ட்ஸ் எழுதிங்க பார்க்கலாம். The Holy Spirit will lead you, not drive you. ஆவியானவர் உங்களை இழுத்து செல்ல மாட்டார், அவர் உங்களை வழி நடத்துவார். இழுத்து செல்ல மாட்டார், நாக்கு பிடிச்சி நீட்டி பேசு பேசு அப்படி பண்ண மாட்டார். அவர் உங்களை வழி நடத்துவார். He will lead you, he will not drive you. பிசாசுங்க தான் ஒரு மனுஷனை கட்டி அவனை அலக்கழித்து அவனை ஆளுகை செய்யும். அவன் அப்படியே கண்ட்ரோல் பண்றது தீய சக்தி. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் அப்படி பண்ண மாட்டார். எப்பவுமே ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை கொடுத்து அவர் வேலை செய்கிறவர். இன்னொரு பாயிண்ட் எழுதிங்க பார்க்கலாம். The Holy Spirit empowers you, but he does not overpower you. He empowers you, but he does not overpower you. அவர் உங்களுக்கு வல்லமை அளிப்பார், ஆனால் அவர் உங்களை கட்டாயப்படுத்தி ஆட்கொள்ள மாட்டார். அருமையான சத்தியங்கள் பாருங்க. அவர் கட்டாயப்படுத்தி ஆட்கொள்ள மாட்டார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு அனுபவம் உனக்கு கிடைச்சிருச்சு, ரட்சிப்பின் அனுபவம், இன்னர் அனாயிண்டிங், உட்புற அபிஷேகம் உனக்கு கிடைச்சாச்சு. ஆனால் இன்னொரு அபிஷேகம் உனக்காக தான் வச்சிருக்கிறேன், அது ஒரு செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ், அதை பார்த்து பயப்படாதன்றார் ஆண்டவர். அது உனக்கு தேவை, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா ஊழியம் செய்ய முடியும், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இந்த வல்லமை உனக்கு தேவைப்படுகிறது. இந்த வல்லமை நீ பெற்றுக்கொண்டனா நீ ரொம்ப நல்லா இருப்ப. இந்த வல்லமை பார்த்து பயப்படாத, இந்த மொழியை பார்த்து பயப்படாத, என்னத்தை கொடுத்துட்டாரோ ஆண்டவர் பயப்படாத. இந்த பரிசுத்த ஆவியானவர் நல்லவர். ஆமென். அவர் ஒரு நல்ல ஈவு. லூக் சாப்டர் 11 verse number 13 பாருங்க. லூக் சாப்டர் 11 and verse number 13ல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. பாத்தீங்களா, ஆண்டவருக்கு கம்பேர் பண்ணா நம்ம எல்லாம் பொல்லாதவங்க தான் இல்லையா? ஆண்டவருக்கு அவ்வளோ நல்லவர். அதான் சொல்றார், பொல்லாதவனா நீ உன் பசங்களுக்கு நல்ல கிஃப்ட்டுங்களை கொடுக்கும்போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். வேண்டிக் கொள்ளுறது என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறது, அவ்வளவுதான். ஜெபம் பண்ணி கேட்டுங்க, பெற்றுக்கொள்ளுங்கன்றார். வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாரும் சொல்லுங்க, நல்ல ஈவு பரிசுத்த ஆவி. நல்ல ஈவு பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் நல்லவர். அவர் கெட்ட வார்த்தை பேச வைக்க மாட்டாரு, யாரையும் திட்டுற மாதிரி பண்ணிட மாட்டாரு. தைரியமா பேசுங்க, உங்க மைண்டை அமைதிப்படுத்துங்க. உங்க மைண்ட் 1000 வார்த்தைங்க சொல்லும் பாரு. ஐயோ உனக்கு இது கரெக்டா ராங்கன்னு தெரியாது, யூடியூப்ல அப்படி ஆயிடுச்சு, யூடியூப்ல இப்படி பண்றாங்களே, ஐயோ இது கரெக்டா தெரியாது தெரியலையே, நீ உழையிட போற, நீ கெட்ட வார்த்தை பேசிட போற, ஐயோ அவன் பாரு என்ன பேசுறான் பாரு, அவன் பாரு கவாசாக்கி சுசுக்கி யமஹான்றான், நீ அதே மாதிரி ஏதாவது பைக் பேர் சொல்லின்னு இருக்காத, நீ யாவது ஜாக்கிரதையா இரு, கரெக்டா இரு, ஐயோ பேசாதரா, பேசாதப்பா, உனக்கு தெரியாதுப்பா. மைண்ட் இப்படிலாம் பேசணும் இருக்கும். இதை பேசக்கூடாது. மைண்ட் அமைதி பற்றி சொல்லணும். உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணாத, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்கு வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறார் சொல்லி அமைதல் மத்தியில ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு தருவார். அப்படியே நீங்க பேசலாம் பாரு. ஆவியா அந்நிய பாஷையில் பேசினா கத்தியா ஆகணும்னு அவசியம் இல்லை. அது நான் ஞாபகப்படுத்திடுறேன். கத்தியா ஆகணுன்ற கட்டாயம் இல்லை. கத்துனாதான் அந்நிய பாஷைன்னு யார் சொன்னது? கைத்தட்டி குதிச்சாதான் அந்நிய பாஷைன்னு யார் சொன்னது? என்னைக்காவது ஒரு நாள் அப்படி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது உங்களுடைய சாய்ஸ். செய்யறதும் செய்யாததும், கை தட்டி குதிக்கிறதோ, முட்டிக்கால் போட்டு அழுகுறதோ, சாஷ்டாங்கமா விழுந்து ஆராதிக்கிறது உங்க தீர்மானம். ஆவியானவர் அப்படி பண்ண மாட்டார். படுத்தா தான் நான் அபிஷேகம் பண்ணுவேன். தலையை தூக்காத ராஸ்கேல். அப்படி பண்ண மாட்டார் ஆவியானவர். அது உங்க சாய்ஸ். அது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர்களை வழி நடத்துவார், அவர்களை நிரப்புவார். டேவிட் டிகா ஹெர்னாண்டஸ் என்ற அந்த தேவ மனிதன் சொல்றார், ஒரு நாள் ஒரு சிறு பிள்ளை ஜெபம் பண்ணி நின்றான். ஜெபம் பண்ணும்போது ஏபிசிடி பாட்டு பாடிங்கிறான் ஜெபத்துல. நான் ஏபிசிடி பாட்டு பாடிங்கிறேன் நீன்னு கேட்டா அந்த பாப்பா சொல்லிச்சான், இல்லை நான் ஜீசஸ்க்கு ஏபிசிடி கொடுத்துட்றேன், அவர் அதை வச்சு வார்த்தைகளை ஃபார்ம் பண்ணிக்குவார் அப்படின்னு பாருங்க. அந்நிய பாஷை பேசுறது அப்படிதான். யூ கிவ் him the sounds that you hear in your spirit. உங்க உள்ளத்துல கேட்குற சத்தங்களை நீங்க பேசுங்க. அதுல எப்படி அர்த்தத்தை கொண்டு வரணும்ன்றது ஆவியானவர் பார்த்துக்கொள்வார். அவர் மீனிங்கை ஆட் பண்ணுவார். நீங்க கவலைப்பட தேவையில்லை. அந்நிய மொழிகள் நமக்கு தேவை, அந்நிய பாஷை நம்மளுக்கு தேவை, ஆவியானவர் நம்மளுக்கு தருவார். சில பேர் இந்த கேள்வி கேட்கறது, அந்நிய பாஷை இல்லாம ஆவியானோட அபிஷேகம் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாதா என்ன? ஒரு பசங்க போய் கேட்டுக்கிறாங்க, இப்படி என்ன பிரதர் ஆவியானோட அபிஷேகம் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாதா? அவர் சொல்லி இருக்கிறாரு, ஏன் போக முடியாது? போலாம், சீக்கிரமா போலாம் அப்படின்றாரு அவர். ஏன்? வியாதியை ஜெயிக்கிற பலன் இருக்காது உனக்கு, பிரச்சனையை ஜெயிக்கிற பலன் இருக்காது, சமாதானமா வாழ்றதுக்கு பலன் இல்லை, அத்தனை பலனை கொடுக்குற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ வானான்ட்டு
அப்புறம் சீக்கிரம் தான் போவ பரலோகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம அப்படி இல்லை பாருங்க, நம்மலாம் சீக்கிரம் போகிறவங்க இல்லை. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றி நம்ம பேர பிள்ளைகள், நம்ம கொள்ளு பேரன் பேத்தி எல்லாரையும் பார்த்து அவங்க எல்லாருக்கும் சொத்து பத்தெல்லாம் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதமாக நிறைவாக நம்ம போகணுன்றது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. உங்களுக்கு அந்த நோக்கம் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த நேரத்தில் எஸ், கர்த்தர் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். அபிஷேகம் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் பாருங்க. ஹாங்காங் பட்டணத்தில், சைனா தேசத்தில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவங்க தான் ஜாக்கி புல்லிஞ்சர். இந்த ஜாக்கி புல்லிஞ்சர் அப்படின்ற இந்த சகோதரி 22 வயசு இருக்கும்போது அவங்க சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எடுத்த தீர்மானம் ஞாபகம் வந்துச்சு. என்ன தீர்மானம்? நான் மிஷனரியாக போகிறேன் அப்படின்னு. ஹாங்காங்க்கு போய் ஊழியம் செய்யணும்னு உங்களுக்கு ஒரு விருப்பம். ஏன்னா ஒரு 22 வயசு இருக்கும்போது தேவன் நிறைய தரிசனங்கள், கனவுகளை கொடுக்குறாரு. அந்த கனவு தரிசனத்துலலாம் ஜனங்க ஏக்கமாக இவங்களை கூப்பிடுறத பார்த்தாங்களாம். யாராவது சகாயம் பண்ணுங்கன்ட்டு நிற்பாங்களாம் கனவுல பார். போய் இவங்க தீர்மானம் பண்ண, நான் போவேன், நான் போய் ஊழியம் செய்வேன். 22 வயசு தான். இவங்க போய் மிஷனரி ஆர்கனைசேஷனை கேட்டால் யாரும் இவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் வயசு கம்மி, உனக்கு அனுபவம் இல்லை, நீ படித்தது மியூசிக் படிச்சுட்டு நீ எங்கே போய் ஊழியம் பண்ண போகிற, எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்களாம். இவங்களும் கேட்டு பார்த்து ஃபைனலாக யாரையும் கேட்காம நானே போகிறேன்னு தீர்மானம் எடுத்தாங்களாம். இருக்கிற ஒரு சில பொருட்களை விற்று, அப்போல்லாம் கப்பலில் தானே போனோம், கப்பலில் போகிறதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. 1966 ஒன் வே டிக்கெட் வாங்குறதுக்கு தான் பணம் இருந்திருக்குது. டிக்கெட்டை வாங்கிட்டு இவங்க போய் சேர்ந்துட்டாங்க. பாஷையும் தெரியல, எப்படி அணுகுமுறை ஒன்றும் தெரியல. மியூசிக் டிகிரியை வச்சு ஒரு ஸ்கூலில் மியூசிக் டீச்சராக வேலை கிடைச்சிருச்சு. அங்கே வேலை செஞ்சுட்டு அப்படியே அந்த தெருக்களில் ஊழியம் செய்வாங்களாம் பாருங்க. மிகப்பெரிய ஸ்லம்ஸ் இருக்குமா ஹாங்காங்கில், த வால்டு சிட்டி. அதுக்குள்ளே பெரிய பெரிய ஸ்லம்ஸ் இருக்குமா பாருங்க, சேரி பகுதி. இந்த சேரி பகுதிக்குள்ளே போனால் தரித்திரமும், போதை பொருளுக்கு அடிமைத்தனமும், வேசித்தனமும் பயங்கரமாக, அது மூலமாக தான் வாழ்க்கையை நடத்துகிறாங்களாம் பாருங்க. அவ்வளோ மோசமாக இருக்கும். போய் ஊழியம் செய்வாங்களாம், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவாங்களாம், யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்களாம். நிறைய பேர் இவங்களை காண்டஸ்டெண்டிங், இவங்களை வந்து ஒரு ஒரு கீழான நபர் மாதிரியும் வேடிக்கையாக பார்த்துட்டு போவாங்களாம் பாரு. நிறைய பேர் மதிக்கவே மாட்டாங்களாம். அங்கே பார்த்தா கொடூரமான நிலைமையாம் பாருங்க. எந்த அளவுக்கு கொடூரம்னா, சிறு பிள்ளைகள் 7-8 வயசு பொண்ணுங்க அவங்க கையில் குழந்தைய வச்சுன்னு வெளியே உட்காந்துருப்பாங்களா வீட்டு வெளியே. இவங்க கேட்பாங்களா, ஏன் வெளியே உட்காந்துக்கிற? அம்மா எங்கன்னா, அம்மா வீட்டுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வேசித்தனம் தான் அவங்களுக்கு வருமானம் அந்த தரித்திரத்து நிலைமையில். இந்த வாலிப பையன்களெல்லாம் அங்கே கேங்ஸ் இருக்கும். அதில் முக்கியமான கேங் வந்து ட்ரையாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த பேருங்களாம். ட்ரையாட்ஸ்ன்ற கேங் வந்து ரொம்ப மோசமான ஒரு கேங் இது. ஸோ இந்த ரவுடி கேங்ஸ்டர்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா வாலிப பையன்களையும் பிடிச்சி போட்டுக்கிறது. வர்றவங்க எல்லாருமே ஓபியம், ஹெரோயின் அடிக்ஷனில் இருக்கிறவங்க. சரியா? இந்த மோசமான போதை பொருளுக்கு அடிமைகளாக இவங்க இருக்கிறவங்க. இவங்களை நல்லா பயன்படுத்தி கொலை, திருட்டு, இது எல்லாத்துக்குமே இவங்க பயன்படுத்திக்கிறது. ட்ரையாடுடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு தடவை கும்பலுக்குள்ளே வந்துட்டா நீ வெளியே போகிற மாதிரி இல்லை, வெளியே போனால் முடிச்சிருவாங்க, அவ்வளோதான், அவன் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி. இப்பேற்பட்ட நிலையில ஊழியம் செய்கிறாங்களாம் பாருங்க. மனசு அங்கலாய்க்குது. ஒரு யூத் கிளப் ஒன்று ஆரம்பித்தாங்க. வர்ற டீனேஜ் பசங்களாம் வர்றாங்க, விளாடுறாங்க, ஆனால் ஒன்றும் பெருசாக ரசிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. மனசே சோர்ந்து போயிட்டாங்களாம் பாருங்க. ஒரு நாள் அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு கப்பல், ஒரு தம்பதியினர், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஆவின் அபிஷேகம் பெற்றவர்கள். அவங்க கூப்பிட்டாங்களாம், ஜாக்கி இங்கே வான், என்னாச்சு, எப்படி இருக்கிற, ஊழியத்தை செய்கிற, அருமையாக செய்கிறேன்னு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ இவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்ன பிரசங்கம் பண்ணியும் ஒரு நிறைவில்லை, ஒரு வல்லம் இல்லாத மாதிரி இருக்குது. அவங்க கேட்டாங்களா, உனக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறியா நீ? ஆமா, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். அந்நிய பாஷையில் பேசுறியா? இல்லை, பெற்றும்போது பேசினேன். அவங்க சொன்னாங்களா, தினமும் பேசு. தினமும் ஊழியத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நீ அந்நிய பாஷையில் பேசிட்டு அந்த வல்லமையில் போய் நீ ஊழியம் செய்யணும். அதே போல் இவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு நாளும் நல்லா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசி ஏற்கனவே கிடைச்ச அபிஷேகம் இப்போ உள்ளேருந்து நிரப்ப ஆரம்பிக்குது. அந்த வல்லமையை போய் பிரசங்கம் பண்ணால் பிரசங்கத்தை ஜனங்க கேட்குறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, இந்த போதை பொருள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றாங்க. ஆச்சரியமான விதத்தில் அந்த ஊரே ஒரு பெரிய ஒரு அசைவை ஏற்பட்டுருச்சான் பாருங்க. கவர்மெண்டால முடியாததை இந்த பொண்ணு, இந்த வாலிப பெண் போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆச்சரியப்பட்ட, போலீஸால முடியாததை போலீஸால திருத்த முடியாத ஜனங்களை இவங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த ட்ரையாட்ஸ்ன்ற கும்பல் அவங்க தயவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னவோ பெருசா பண்ணுது பொண்ணு, இந்த பொண்ணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண. ஒரு நாள் இவங்க வாடகை எடுத்து நடத்திட்டு இருந்த ஒரு யூத் கிளப் உடைய அந்த கட்டடத்தை, அந்த சின்ன ரூமை கொஞ்சம் பேர் கலாட்டா பண்ணுறவங்க, வேண்டலிசம், உள்ளே வந்து சேனல்களெல்லாம் உடச்சி, கதவெல்லாம் உடச்சி, உள்ளே வந்து பொருட்களாம் உடச்சி தள்ளிட்டு போயிட்டாங்களாம் பாருங்க. ட்ரையாட்ஸுடைய கேங் லீடர் இருக்கிறார் இல்லையா, மாப் தலைவன், அவர் சொன்னாராம், அந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுக்குது,
நம்ம தானே அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்ட்டு ஒவ்வொரு நைட்டும் ட்ரையாட்ஸ் கேங் மெம்பர்ஸே ப்ரொடெக்ஷனுக்கு வருவாங்களாம், வந்து நிற்பாங்களாம். உங்களை யாரும் எதுவும் பண்ணாதவன் நாங்கள் பார்த்துக்குறோம், ஏன்னா நாங்கள் உங்களை பார்க்குறோம், நீங்கள் உண்மையான அக்கறையில் வேலை செய்கிறீங்க, பணத்துக்காக நீங்கள் செய்யலை, உண்மையோட ஒரு அன்போடு நீங்கள் அன்பால் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அவ்வளோ பெரிய தயவை கர்த்தர் ஏற்படுத்தினாராம் பாருங்க. வர்ற வாலிப பிள்ளைகள் ட்ரையாட்ஸ் கேங்கை சேர்ந்தவங்க, இந்த ரவுடி கும்பலை சேர்ந்தவங்க ரட்சிக்கப்படுறாங்க, போதைப் பொருள்லேருந்து வெளியே வர்றாங்க. இதான் அந்த மாப் லீடர் கவுன்சார். ஒரு நாள் உன்னை நான் மீட் பண்ணணும்னு சொல்லி ஜாக்கி புல்லிஞ்சரை கூப்பிட்டுருக்காங்க. பேர் வந்து ஜாக்கி புல்லிஞ்சர். ஜாக்கி அந்த மாப் லீடரோட ஒரு மீட்டிங்க்கு போகிறாங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த சீனுன்னு. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்னால் முடியாததை நீ செஞ்சுட்ருக்கிற, என் கேங்கில் இருக்கிற பையன்கள்லாம் போதைக்கு அடிமையாகிறானுங்க, எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ பண்ணுற. நான் உன்கிட்ட சொல்கிறேன், எல்லா பையனுங்களும் என் கிட்ட இருக்கிற எல்லாருமே போதையிலேருந்து வெளியே வந்தால் நல்லாயிருக்கும், நீ செய்ய முடியுமா, நீ ஊழியம் செய்ய முடியுமா? அதுக்கு அவங்க சொன்னாங்களா, நான் செய்கிறேன் சார், ஆனால் என்கிட்ட இருந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, யார் யார் ரட்சிக்கப்பட்டு போதையிலேருந்து வெளியே வர்றாங்களோ இனி அவங்கள உங்கள் கேங்கில் நீங்கள் சேர்க்கக்கூடாது, நீங்களே அவங்கள ஃப்ரீயாக விடணும். அவர் ஒத்துக்கிட்டாராம். ஓகே, டீலுக்கு நான் வர்றேன். யார் யார் ரட்சிக்கப்பட்டு போதையிலேருந்து வெளியே வர்றாங்களோ அவங்க இனி என் கேங் அவங்கள தொலை கொடுக்காது. என்ன பெரிய மாற்றம். அவங்க சொல்றாங்க, ஹாங்காங் சரித்திரத்திலேயே இப்பேற்பட்ட ஒரு விதி வந்ததே இல்லை. ட்ரையாட்லேருந்து வெளியே வந்தாலே கொன்றுவாங்க. முதல் தடவை சுவிசேஷத்தினால பரிசுத்த ஆவியின் வல்லமையினால மிகப்பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வர ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. கம் ஆன், எவ்வளவு பேர் நம்புறீங்க பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை? இப்படிதான் ஆவியானவர் வேலை செய்கிறார் பாருங்க. அப்படியே ஒரு கட்டடம் இன்னொரு கட்டடம் போய் மிகப்பெரிய ஊழியமாக மாறிடுச்சு. ஹாங்காங் பட்டணத்தில் சென்ட் ஸ்டீஃபன் சொசைட்டி அப்படின்னு ஒரு ஊழியத்தை இந்த அருமையான ஸ்திரீ செய்து கொண்டு வர்றாங்க. உலகமெங்கும் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படுற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பல பேர் ஊழியக்காரங்களாக எழும்பி அவங்க ரீஹாப்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, அவங்க யூத் கிளப்ஸ் ஆரம்பிச்சு கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி நடந்தது இது? எப்படி நடந்துச்சு இது? எப்படி நடந்துச்சு? ஒரு நாள் அவங்க தீர்மானம் பண்ணாங்க, நான் கர்த்தரிடத்தை ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்னை நிரப்பி அந்த நிரப்புதல் மூலமா நான் செயல்பட்டனா அநேகர் ஆசீர்வதிக்கப்பட முடியும், நானும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, you need the baptism in the Holy Spirit. பரிசுத்தமா வாழ பலன் இல்லை, வியாதியை ஜெயிக்க பலன் இல்லை, ஊழியம் செய்ய பலன் இல்லை, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு பலன் இல்லை. நீங்க வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டுட்ட அது ஒரு அனுபவம், நான் உனக்கு இன்னொரு அனுபவத்தை வச்சிருக்கிறேன். அதுதான் அவுட்டர் அனாயிண்டிங், அதுதான் ஆவி ஞான ஸ்நானம். அதையும் நீ பெற்றுக்கொள்ளலாம். எப்படி பெற்றுக்கொள்றது? அதே வசனம் தான் பாருங்க, லூக்கா 11:13 நம்ம படிக்கிறோம். வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தர்றார். To everyone who asks of him. பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. எத்தனை பேர் வேண்டிக் கொள்ள வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் கேட்டு பெற்றுக்கொள்ளான்னு வந்திருக்கிறீங்க? ஒரு சில பேர் ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம், பல பேர் இன்னைக்கு அந்நிய பாஷையில் பேசி திரும்பவும் அவர் நம்மளை நிரப்புறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஹல்லேலூயா. முதலாவது ரியலைஸ், ஆவியானவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார், உணருங்கள். இரண்டாவதாக ரிலாக்ஸ், பிதாவானவர் சொல்லிட்டாரு, கண்டிப்பா கர்த்தர் உங்களை நிரப்பார். மூன்றாவதாக ரிசீவ் பை ஃபெய்த், விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு உணர்ச்சிக்காக வெயிட் பண்ணாதீங்க, பேசுங்க. அதான் நாலாவது. ரிலீஸ் த சவுண்ட் யூ ஹியர் இன் யுவர் ஸ்பிரிட் பை ஃபெய்த். பேச ஆரம்பிங்க. நீங்க பேச பேச ஆவியானவர் வார்த்தையை தருவார். நீங்க ஆவியானவருடைய கொடுக்கிற வார்த்தைகளை பேச பேச அவர் உங்களை நிரப்புவார். நீங்க போற இடம்லாம் மகிமை நீங்க சுமந்து செல்ற ஜனங்களா இருப்பீங்க. ஆமென். கை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். நீங்க போற இடத்துல எல்லாம் பிரசன்னத்தை பார்ப்பீங்க. நீங்க ஜெபிச்சீங்கன்னா வல்லமையை பார்ப்பீங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல தயவு அனுபவிப்பீங்க. இந்த அபிஷேகம் நிரம்பி வழியும். இந்த அபிஷேகம் வாசல்களை திறக்கும். இந்த அபிஷேகம் உங்களை ஆச்சரியமா வாழ வைக்கும். மனுஷர்களால சாத்தியம் இல்லாதது உங்க வாழ்க்கையில சாத்தியமாகும். அற்புதங்கள் நடக்கும், உங்களுக்காக நடக்கும், உங்க மூலமா நடக்கும். அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா. கம் ஆன், நல்லா நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அந்த நேரத்துல அபிஷேகம் நிரம்பி வழிதல் வெறும் உட்புற அபிஷேகம் இல்ல, வெளிப்புற அபிஷேகமும் கூட. ஹல்லேலூயா. ஒரு நல்ல செய்தி அதை சொல்லிட்டு நான் மெசேஜை நான் முடிவு கொண்டு வரேன். எத்தனை பேர் இந்த அந்நிய பாஷையை பற்றி இதில் பேசுறதை பற்றி நான் அதிகமாக கற்றுக்கணும்னு விருப்பப்படுறேன்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நான் பேசல, ஆனால் நான் பேசலாம்னு ஆசைப்படுறவங்க கை உயர்த்துங்க. இந்த நேரத்தில்
உங்களுக்காக மார்ச் 4ஆம் தேதி நம்மளுடைய சர்ச்சில் புதன்கிழமை சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 3 மணி நேரம் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இது யூடியூப்பில் வரப்போகிறதில்ல. இது நம்மளுடைய சர்ச்சில் அந்நிய பாஷை பற்றி கற்றுக்கணும், அதை பற்றி அதிகமாக நான் பெற்றுக்கொள்ளணுன்றவங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறோம். அதனால் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. வெளியே நம்மளுடைய டீம் கிட்ட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். மார்ச் 4ஆம் தேதி 3 மணி நேரம் அந்நிய பாஷைகளை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் நம்மை நேசிக்கிறார். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.